வணக்கம், நான் தமிழ் பிரகாஷ். நம்ம இன்னைக்கு என்ன கிளாஸ் பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி, டியூஎஸ்ஆர்பி, ஸோ அதுக்கப்புறம் இப்போ ரயில்வேல இருக்க ஆர்ஆர்பி குரூப் டி. ஸோ இந்த எல்லா தேர்வுகளுக்கும் வரலாறு பகுதி வந்து மிக முக்கியமானது. ஸோ அந்த வரலாறு பகுதிகளில் ஒன் பை ஒன்னாக நம்ம அடுத்தடுத்து வீடியோக்களை பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஆன்லைன் கிளாஸில் வரலாறு ஃபுல்லாக முடிச்சிருக்கோம். தினமும் நடக்கிற கூகுள் மீட் கிளாஸில் வரலாறு பாடத்தை முழுமையாக முடிச்சிருப்போம். இப்போ யூடியூப்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா இனிமேல் வருங்காலத்தில் ஒவ்வொரு வீடியோவை அப்லோட் பண்ண போறோம். ஸோ அப்படி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வீடியோ என்ன அப்லோட் பண்றோம் அப்படின்னா இந்த 16 மகாஜன பதங்கள் அல்லது மௌரிய பேர்னு சொல்லக்கூடிய அந்த மௌரிய வம்சம், அசோகரை பத்தி, ஹரியங்க வம்சம், சிசுநாக வம்சம், நந்த வம்சம், மௌரிய வம்சம், அப்போ அந்த 4 வம்சங்களை பத்தி சொல்லக்கூடிய ஒரு பாடத்தை நீங்க பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இதுல 2 பார்ட் இருக்கும். பகுதி 1, பகுதி 2 பார்க்க போறோம். இன்னைக்கு முதல் பார்ட்ல அதில் யார் யாரெல்லாம் வரா இம்பார்ட்டன்ஸ் பார்க்க போறோம். 2வது பார்ட்ல சான்றுகளை பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ முதல் பார்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்க போற கிளாஸ் வந்து 16 மகாஜன பதங்கள் அல்லது சரிங்களா மௌரிய பேரரசு அழைக்கக்கூடிய அந்த பகுதியை நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இதுல ஒரு 4 குடும்பம் இருக்கும், 4 வம்சங்கள் இருக்கும். ஸோ அது யாரு என்ன கேரக்டர் ஒன் பை ஒன்னா பார்த்தா என்ன ஆயிடுது, இந்த கிளாஸ் முடிச்சிடும். இது முடிஞ்ச பின்னாடி நாளைக்கு வந்து என்ன பண்ண போறோம், இதோட சான்றுகள் பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ அவங்க எப்படி நிர்வாகம் பண்ணாங்க, நிர்வாக சான்றுகள் என்ன, ஸோ அவங்க என்ன வரி போட்டாங்க, அந்த வரி எத்தனை பை வரி இருக்கும். இப்போ பாகானா 1/6, பாடி அப்படின்னா 1/6. அப்போ இவங்க என்ன வரி போட்டாங்க, ஸோ அந்த வரியை பற்றி பேசுறதுலாம் சான்றுகளை பார்க்கலாம். சரிங்களா? அந்த கல்வெட்டா இருக்கட்டும், இல்லை வந்து நாணயங்களா இருக்கட்டும், ஸோ அவங்க வெளியிட்ட சான்றுகள், இலக்கிய சான்றுகளா இருக்கட்டும், ஸோ அந்த சான்றுகள்லாம் நாளை வகுப்புல பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வகுப்புல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 16 மகாஜன பதங்கள்ல என்ன, ஸோ அதில் எத்தனை குடும்பங்கள் இருந்துச்சு, யார் யாருக்கு முன்னாடி ஆட்சி பண்ணாங்க, ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ அப்படி நேரம் கிளாஸுக்கு போயிடுவோம். ஃபர்ஸ்ட் 16 மகாஜன பதங்கள் அப்படிங்கிற சொல்லக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா இரும்பு காலத்துக்கு பின்னாடி வரலாறுல ஃபர்ஸ்ட் டாபிக் சிந்து சமவெளி நாகரிகம் ஒன்று படிப்போம். 2வது வேதகாலம் ஒன்று இல்லையா? இந்த வேதகாலத்தை தொடர்ந்து கிழக்கு கங்கை சமவெளி பகுதிகள், அதாவது இந்தியாவோட மேப்ல அந்த வடபெரும் சமவெளி சொல்றோம் இல்லையா, அந்த சமவெளி பகுதிகளில் ஒரு 16 நாடுகள். சரிங்களா? கனசங்கங்கள். கனசங்கம் அப்படின்னா என்ன, முடியாட்சி என்னன்னு விஷயம் தெரிஞ்சுக்கணும். கனசங்கம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஊர்ல ஒரு குழு இருக்கும். அந்த குழு தான் என்ன பண்ணா அந்த ஊரை வந்து லீட் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கும். எப்ப வேணாலும் குழுவோட தலைவர் மாறலாம். அது பேர் கனசங்கம். சரிங்களா? முடியாட்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அவருக்கு அப்புறம் அவரோட பையன், அதுக்கப்புறம் அவரோட பையன், ஸோ அந்த வம்சம் மட்டுமே ஆட்சி பண்ணக்கூடியது முடியாட்சி. ஸோ உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். கனசங்கங்களும் அப்போ ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க, முடியாட்சி சொல்லக்கூடிய அரசர்களும் என்ன பண்றாங்க, ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதை கனசங்கத்துக்கும் முடியாட்சிக்கும் ஒரு வித்தியாசம். சரிங்களா? சரி, இதுக்கு பின்னாடி அந்த வடபெரும் சமவெளியில ஒரு 16 நாடு தோன்றுது. ஏன் வடபெரும் சமவெளியில் தோன்றுது அப்படின்னா ஸோ அந்த கங்கை பகுதி, அந்த கங்கை ஒட்டி உள்ள பகுதிகளில் தான் இயற்கையாக அதிக கனிம வளங்கள் இருக்கு. இரும்புகள்லாம் அங்கே தான் இருக்கு. இந்த சோட்டாநகர் பீடபூமிலாம் பார்க்குறோம் இல்லையா, ராஞ்சி, ஜார்க்கண்ட் பகுதியில் தான் அதிகமான இரும்பு, இந்த பீகார் பகுதியெல்லாம் அதிகமான கனிம வளங்கள் இருக்கு. அந்த கனிம வளங்களை பயன்படுத்தி அங்கே இருக்கிற ஊர்கள் என்ன பண்ணுது அப்படின்னா தன்னை டெவலப் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? அப்படி பார்க்குறப்போ 16 மகாஜன பதங்கள், மகானா பெரிய, ஜனம்னா நாடு. சரிங்களா? 16 பெரிய நாடு தோன்றுது. அந்த 16ல மிக முக்கியமா ஒரு 4 நாடு இருக்கு. அவந்தி, கோஷம், வச்சம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மகதம். சரிங்களா? ஒரு 4 பெரிய நாடு இருக்கும். இந்த கிளாஸ்க்கான நோட்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல இருக்கும். கீழே லிங்க் ஷேர் பண்றேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ அந்த 16 நாடுகள்ல 4 நாடு பார்த்தீங்க இல்லையா, அவந்தி, கோஷம், வக்ஷம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோசலம், வக்ஷம், மகதம். இந்த மகதம் தான் இருக்கிறதுலே பெரிய நாடு. சரிங்களா? ஏன் இந்த மகதத்தை சொல்றேன்னா இந்த மகதத்தோட அந்த அதோடைய இடம், அதோடைய புவியியல் கூறுகள் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமானது. சுற்றியுமே வந்து அதிகமான கனிம வளங்கள் இருக்கு. இப்போ பீகார்ல இருக்கு, சுத்தியுமா அதிகமான கனிம வளங்களோட தான் இந்த மகதம். சரிங்களா? இந்த மகதத்துல பாத்தீங்கன்னா ஒரு 4 வம்சம் ஆட்சி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வம்சம் யாராவது வச்சு பார்த்துக்கிறோம். ஸோ 16 மகாஜன பதங்கள்ல 4 பெருசு. அந்த 4ல மிக முக்கியமான அப்படிங்கிறது மகதம். நம்ம எக்ஸாம் ஏரியால மகதம். இந்த மகதத்தை பார்க்க ஒரு ரீசன் என்ன அப்படின்னா இந்தியாவோட முதல் தேசிய அரசர் என்று வர்ணிக்கப்படக்கூடிய அசோகர் வந்து எங்க இருக்காரு, இந்த மகதத்தில் தான் இருக்காரு. சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் ஏன் நம்ம மகதத்தை பார்க்க சொல்லிட்டு இப்ப பார்ப்போம். 16 மகாஜன பதங்கள் இருக்கு. 16 மகாஜன பதங்கள் இருக்கு. எப்போ கரெக்டா சொல்ல போனோம்னா புத்தரோட காலத்திலையும் சமணரோட காலத்திலும் தான் இந்த மகாஜன பதங்கள் தொடங்குது. சரிங்களா? இதெல்லாம் முடியாட்சியா வருது. இதுல பாத்தீங்க அப்படின்னா 4 பேர் இருக்கும் இல்லையா, அந்த 4ல நம்ம போறது மகதம். மகதம் அப்படிங்கிற ஒரு அரசுல 4 வம்சம் இருக்கும். சரிங்களா? இது கரெக்டா இதை பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள கேரக்டர்ஸ் அவ்வளவுதான். இந்த கேரக்டரை கரெக்டா பாத்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் 2வது இன்னொரு சான்றுகள் போடுவோம். இந்த 2 வீடியோவே ஒன்னா பார்த்தோம் அப்படின்னா இந்த 16 மகாஜன பதங்கள் மௌரிய பேரரசு நமக்கு முடிச்சிடும். சரிங்களா? இது கூடவே புத்தர சமணர் நம்ம பார்த்து முடிச்சிருவோம். சரி, ஓகே. இப்போ இந்த மகதம் அப்படிங்கக்கூடிய ஒரு 4 வம்சம் சொன்னோம் இல்லையா. முதல் வம்சம் ஹரியங்கா வம்சம். முதல் வம்சத்தோட பேரு ஹரியங்கா வம்சம். 2வது சிசுநாக வம்சம். 3வது நந்த வம்சம். 4வது மௌரிய வம்சம். அப்போ கொஸ்டின் கேட்கலாம், எத்தனை மகாஜன பதங்கள் கேட்கலாம். 16 மகாஜன பதங்கள். அதுல எவை முக்கியமானு சொல்லி கேட்ட 4: கோஷம், அவந்தி, வக்ஷம், மகதம். சில 4 பெரியவை. 4ல நம்ம பார்க்க போறது மகதம்.
மகதத்தில் எத்தனை வம்சம் சொல்லி கேட்கலாம். மகதத்துல எத்தனை வம்சம்னா 4 வம்சம். அரியங்க வம்சம், சிசுநாக வம்சம், நந்த வம்சம், மௌரிய வம்சம். அப்ப இந்த 4 வம்சம் பார்க்க போறோம். இப்போ நமக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும். நம்ம இதுல என்ன டீகோட் பண்ண போறோம், என்ன நம்ம கத்துக்க போறோம் அப்படின்னா, இந்த 4 வம்சத்துல சரிங்களா, அதாவது மகதத்துக்குள்ள இருக்கிற இந்த 4 வம்சத்துல யார் யார் ஆட்சி பண்ணா, அவங்களோட சிறப்பு என்ன, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்களோட சிறப்பு என்ன, அதுல நடந்த முக்கியமான போர்கள் என்ன, அதுல வந்த வெளிநாட்டு பையனோட பேர் என்ன, இந்த மாதிரி விஷயங்களை இந்த பகுதி 1 மகாஜனபதத்துல பார்க்க போறோம். சரிங்களா. சோ அப்படி பார்க்கறப்போ முதல் வம்சம் ஹரியங்க வம்சம் சொல்ல முடியா, அந்த ஹரியங்க வம்சத்தை ஒருத்தர் தோற்றுவிக்கிறார், நிறுவனர். அவர் பேர் பாத்தீங்கன்னா பிம்பிசாரர். நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க பிம்பிசாரர், பிம்பிசாரர். ஏன் இந்த பிம்பிசாரர் அழுத்தி சொல்றோம்னா, பின்னாடியே ஒருத்தர் பிந்துசாரர் ஒருத்தர் வராரு. சரிங்களா. அப்ப முன்னாடி வர்றவர் பிம்பிசாரர். அப்போ ஹரியங்க வம்சத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு சொல்லி கேட்டா பிம்பிசாரர். அப்ப பிம்பிசாரோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்க முடியா. அப்ப முதல் பாயிண்ட் என்ன இருக்கும், மகதத்தில் உள்ள முதல் வம்சமான ஹரியங்க வம்சத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்டா பிம்பிசாரர். அப்ப அவரோட முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, திருமண உறவுகள் மூலம் மகத பேரரசு எல்லைகளை விரிவுபடுத்தினார். திருமண உறவுகள் மூலம் மகத பேரரசு எல்லைகளை விரிவுபடுத்தினார். இது என்ன சொல்றாங்கன்னா, அவரு அண்டை நாட்டுக்கு இளவரசியை திருமணம் பண்ணிக்கிறார். ஸோ அதன் மூலமா என்ன பண்றாருன்னா, இந்த தன்னோட நாட்டு எல்லையில கொஞ்சம் விரிவுபடுத்துறாரு. இன்னொன்னு, இவங்க தங்கச்சி ஒருத்தர் இருப்பாங்க. யாருக்கு, பிம்பிசாரருக்கு தங்கச்சி ஒருத்தங்க இருக்காங்க. அந்த தங்கச்சியை கோசல அரசன் பக்கத்துல கோசல்னு ஒரு நாடு இருக்கும். சரிங்களா. யாருக்கு, பிம்பிசாரருக்கு உடன் பிறந்த சகோதரி ஒருத்தர் இருக்காங்க. அந்த சகோதரிய பக்கத்துல வலிமையான ஒரு நாடு இருக்கும், கோசல நாடுன்னு அது ஒரு பேரு. அந்த கோசல நாட்டுல வந்து பிரசன்னஜித் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசர் இருப்பார். கோசல நாடு அரசர் பேர் வந்து பிரசன்னஜித். சரிங்களா. அந்த பிரசன்னஜித்துக்கு, கோசல நாட்டு இளவரசர் அரசர் பிரசன்னஜித்துக்கு இந்த பிம்பிசாரரை பார்க்கறோம் இல்லையா, அவர் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய உடன் பிறந்த சகோதரியை திருமணம் பண்ணி கொடுக்குறார். திருமணம் பண்ணி கொடுத்த பின்னாடி அந்த கோசல அரசர் இருக்காங்க இல்லையா, பிரசன்னஜித், அவர் வந்து ஒரு ஊரை வந்து இவருக்கு பிரசன்ட் பண்றாரு. கதை புரியுன்னு நினைக்கிறேன். பிம்பிசாரர் தன்னுடைய உடன் பிறந்த சகோதரியை கோசல நாட்டு அரசர் சரிங்களா பிரசன்னஜித்திற்கு திருமணம் செய்து வைக்கிறார். அதன் மூலியமா கோசல நாட்டு அரசர் என்ன பண்றாருன்னா, ஒரு ஏரியாவை, ஒரு ஊரை வந்து பிரசன்ட் பண்றாரு. அந்த ஊர் தான் இப்ப நம்ம சொல்லக்கூடிய காசி. சரிங்களா. அப்ப என்ன பண்றாங்க, கோசல அரசர் பிரசன்னஜித்திற்கு தனது தங்கையை திருமணம் செய்து கொடுப்பதன் மூலம் காசி என்ற ஊரை என்ன பண்றாரு, வாங்குறாரு. அப்ப காசி எப்படி கிடைச்சது, பிம்பிசாரரோட தன் தங்கை, அவருடைய தங்கையை பக்கத்து நாட்டு கோசல அரசர் திருமணம் பண்ணி கொடுத்ததுனால கோசல அரசர் நாடு என்ன பண்றாரு, அவரு அந்த அரசர் என்ன பண்றாரு, அவருக்கு சொந்தமா உள்ள ஊர் ஒரு காசி, அந்த ஊர் என்ன பண்றாரு, பிம்பிசாரர் கொடுக்குறாரு. இப்படிதான் வந்து காசி பிம்பிசாரர் கைக்கு வருது. சரிங்களா. பின்னாடி என்ன பண்றாருன்னா, சண்டை போறாரு. எங்க சண்டை போறாரு, லிச்சாவியா அப்படிங்கிற பகுதியை சண்டை போட்டும், மதுரா அந்த பகுதியை சண்டை போட்டும் என்னறாரு, போர் மூலியமா இருக்கிறாரு. அப்போ பிம்பிசாரர் திருமண உறவு மூலமா காசி இணைக்கிறாரு. லிச்சாவியா மதுரா பகுதிகளை என்ன பண்றாரு, தனது படை மூலமா இணைக்கிறார். அப்போ கோசல நாடு பிம்பிசாரர் திருமண உறவு மூலமா எல்லைகளை விரிவுபடுத்தினா அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரியுது. ரெண்டாவது பாயிண்ட் பாக்குறப்போ சரிங்களா, காசியை எப்படி வாங்க பார்த்துக்கிட்டோம், மதுரா லிச்சாவியா பகுதியை எப்படி வாங்க பார்த்துக்கிட்டோம். சோ அதுக்கு பின்னாடி என்ன பண்றாருன்னா, பல்வேறு மத தலைவர்களை போய் சந்திக்கிறாரு. சரிங்களா. யாரு, பிம்பிசாரர் ஹரியங்க வம்ச நிறுவனர் பிம்பிசாரர் என்ன பண்றாரு, பல்வேறு மத தலைவர்களை போய் சந்திச்சு இதன் மூலமா என்ன பண்றாருன்னா, எல்லா மத தலைவர்களையும் ஆதரவு பெறுறாரு. எல்லா மத தலைவர்களையும் என்ன பண்றாரு, ஆதரவு வாங்கிட்டு பல வகையான மதங்களை வளர்க்கறதுக்கு பாடுபடுறாரு. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல ஒரு மதம் 2 மதம் கிடையாது. சமணமா இருக்கட்டும், புத்தமா இருக்கட்டும், மற்ற மதங்களா இருக்கட்டும், எல்லா மதத்தையும் சமபங்கா தான் நடத்துறாரு பிம்பிசாரர். சரிங்களா. சோ இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, பிம்பிசாரர் இறந்துறாரு. அவங்க பையனை கொண்டுருவாங்க. பிம்பிசாரர் இறந்த பின்னாடி அவருடைய பையன் சரிங்களா, அவருடைய புதல்வர் இருக்காரு, அவர் அஜாதசத்ரு. பிம்பிசாரின் மகன் அஜாதசத்ரு. சரிங்களா. இப்ப அஜாதசத்ரு வந்து அரசரா மாறுறாரு. பிம்பிசாரா இறந்தாச்சு. ரெண்டாவது கேரக்டர் பேர் வந்து அஜாதசத்ரு. அஜாதசத்ரு வந்து என்ன ஆகிறாருன்னா, அரசரா ஆகிறாரு. சரிங்களா. அவர் அரசரா ஆனவனையும் முன்னாடி பார்த்தீங்கன்னா, கோசல நாட்டு அரசர் பிரசன்னஜித் காசியை கொடுத்தாருல, இப்ப அவர் என்ன பண்றாருன்னா, காசியை நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் யாருக்கு காசியை கொடுத்தேன், பிம்பிசாரருக்கு தான் காசியை கொடுத்தேன். இப்பதான் பிம்பிசாரர் இல்ல, அதனால என்ன பண்றேன்னா, காசியை திரும்ப எடுத்துன்னு சொல்லிட்டு அந்த பிரசன்னஜித் என்ன பண்றாரு, காசியை திரும்ப எடுத்துட்டாரு. உடனே அஜாதசத்ருக்கு கோவம் வந்துருச்சு. கோவம் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த கோசல நாட்டு அரசரோட போர் பண்ணி காசியை கைப்பற்றார். கோசல அரசருடன் போரிட்டு என்ன பண்றாரு, காசியை கைப்பற்றார். சோ காசியை கைப்பற்றாரு. இவரோட சமகாலத்துல யாருக்கு, அஜாதசத்ருவோட சமகாலத்துல யாரு வாழ்ந்தாங்க அப்படின்னா, புத்தர். சரிங்களா. கௌதம புத்தர் சொல்லக்கூடிய புத்தர் தான் என்ன பண்றாங்க, இவரோட சமகாலத்துல வாழ்ந்துட்டு இருப்பாரு. அஜாதசத்ருவும் புத்தரும் சமகாலத்தவர்கள். இருவரும் சமகாலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறப்போ அஜாதசத்ருக்கு புத்தர் மேல தீரா காதல் வந்துடும். அவருடைய கொள்கைகள், அவர் சொல்றதெல்லாம் கேட்டு அஜாதசத்ருக்கு ரொம்ப பிடிச்சு போயிரு புத்தரை. இவர் என்ன பண்றாருன்னா, முதல் புத்த மாநாட்டை நடத்துறாரு. நல்லா புரிஞ்சுக்கணும். முதல் புத்த மாநாட்டை யார் நடத்துன்னு கேட்டா அஜாதசத்ரு. ஏன், அஜாதசத்ருவும் புத்தரும் சமகாலத்தவர். அப்ப முதல் புத்த மாநாட்டை எங்க நடத்தான்னு கேட்பாங்க. சரிங்களா. ராஜகிருகத்தில் முதல் புத்த மாநாட்டை ராஜகிருகத்தில் அஜாதசத்ரு நடத்துறார். எந்த வம்சம்,
ஹரியங்கா வம்சத்தை சேர்ந்த இரண்டாவது அரசரான அஜாதசத்ரு புத்த மாநாட்டை ராஜகிரகத்தில் நடத்தினார். அவ்வளவுதான் இவரோட எக்ஸாம் பாயிண்ட்ல அவ்வளவுதான் முடிச்சு. என்னென்ன பாயிண்ட் பார்க்கணும்? இரண்டாவது அரசர் பிம்பிசாரோட மகன் கோசல அரசரோட சண்டை போட்டு காசியை திரும்பவும் கைப்பற்றாரு. புத்தர் மீது தீரா காதல், புத்தரோட சமகாலத்தவர், புத்தரின் முதல் மாநாட்டை ராஜகிரகத்தில் அஜாதசத்ரு தலைமையில் நடைபெற்றது. சரி, இவருக்கு அப்புறம் இவருடைய பையன் வராங்க. மூணாவதா யார் வர அப்படின்னா ஹரியங்கா வம்சத்தின் மூணாவதா யார் வராங்க அப்படின்னா உதயன். யாரு? உதயன். சரிங்களா? இந்த உதயனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள் தான். இந்த உதயனை பொறுத்த வரைக்கும் அஜாதசத்ருவோட பையன். சரி, இவர் வந்தோன்னு எதுக்கு ஆசைப்படுவார் அப்படின்னா, இப்போ இந்த ஹரியங்கா வம்சம் இல்லையா, இந்த ஹரியங்கா வம்சம் தலைநகரமா ராஜகிரகத்தை வச்சிருக்காங்க. உடனே இவங்க எதுக்கு ஆசைப்படுவாங்கன்னா, பாடாலிபுத்திரம் இப்ப இருக்கு இல்லையா, பீகாரோட கேபிட்டல் பாட்னாக்கு தலைநகரத்தை மாட்டணும், பாட்னாவோட ஒரு கோட்டையை கட்டணும், பெரிய ஒரு கோட்டையை கட்டணும்னு சொல்லிட்டு இந்த உதயனுக்கு பேராசை இருக்கும். ஆனா உதயனால அதை பண்ணவே முடியாது. சரிங்களா? உதயனால அதை பண்ண முடியாது. அப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னா, புதிய தலைநகரை பீகாரில் அமைக்க என்ன பண்ணாரு? அடித்தளமிட்டார். புதிய தலைநகரை பீகாரில் அமைக்க அடித்தளமிட்டார். ஸோ அதுக்கப்புறம் அனிருத்தா, மும்தா, நாகஸ்தலா இதுல ஏரியா. சரிங்களா? அனிருத்தா, மும்தா, நாகஸ்தலா ஆகிய பகுதிகளை போர் மூலம் வெற்றி பெற்றார். கேட்கலாம், மும்தா பகுதி, அனிருத்தா பகுதி, நாகஸ்தலா பகுதியில் போரிட்டு வெற்றி பெற்ற ஹரியங்கா வம்சம் அது மகத அரசர் யாருன்னு சொல்லி கேட்டா உதயன். சரிங்களா? உதயன் அஜாதசத்ரு பையன். தலைநகரத்தை ராஜகிரகத்திலிருந்து பீகாருக்கு மாத்துறதுக்கு ஆசைப்படுறாரு, அடித்தளம் அமைக்கிறாரு. மூணாவதா அனிருத்தா, மும்தா, நகஸ்தலா அப்படிங்கிற பகுதியை போரிட்டு என்ன பண்றாரு? வெற்றி பெறாரு. கொஞ்ச நாள் இறந்து போயிடுறாரு. இது அவர் எக்ஸாம் ஏரியால கொஞ்ச நாள் என்ன இறந்து போயிடுறாரு. அவர் இறந்த பின்னாடி இவருக்கு பின்னாடி யாருக்கு? உதயன் இறந்த பின்னாடி ஒரு 5 பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஹரியங்கா வம்சத்தை ஆட்சி பண்றாங்க. பட் அந்த 5 பேருமே வலிமையான அரசர்களா இல்ல. 5 பேருமே ஆயிடுச்சு வலிமையான அரசர்களா இல்ல. இப்ப இதுக்கு பின்னாடி இதுல கடைசி அரசர் ஒருத்தர் இருப்பார் இல்லையா, சோ அந்த கடைசி அரசரை அடுத்த வம்சமான இதுல எக்ஸாம்பிளுக்கு கடைசி அரசர் ஒருத்தர் இருக்காருன்னு, இந்த கடைசி அரசரை அதுக்கு அடுத்த வம்சம் இல்லையா, அது சிசுநாக வம்சம். இதுல இருக்கிற முதல் அரசர் சிசுநாகர் தான் முதல் அரசர். சரிங்களா? அப்போ சிசுநாக வம்சத்தை சேர்ந்த அரசர் சிசுநாகர் என்ன பண்றாரு? ஹரியங்கா வம்சத்தின் கடைசி அரசரை தோற்கடிக்கிறார். அப்ப என்ன ஆயிடுச்சு? இதோட ஹரியங்கா வம்சம் முடிஞ்சிருச்சு. சரிங்களா? அப்ப ஹரியங்கா வம்சத்துல 3 பேர் நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பிம்பிசாரா, அவங்களோட பையன் அஜாதசத்ரு, அவங்களோட பையன் உதயன். உதயனுக்கு அப்புறம் 5 பேர் ஆட்சி பண்ணியிருக்காங்க. பட் அவங்க யாரும் வலிமையான அரசர்களா போற்றப்படவில்லை. அப்போ கடைசி அரசர் ஹரியங்கா வம்சத்தின் கடைசி அரசரை சிசுநாகர் என்கின்ற ஒரு நபர் என்ன பண்றாரு? தோற்கடிச்சு விட்டு பின்னாடி புதிய வம்சமான சிசுநாக வம்சம் என்ற வம்சத்தை தோற்றுவிக்கிறார். இப்பதான் சிசுநாக வம்சம் உருவாகுது. சரிங்களா? இப்ப சிசுநாக வம்சத்தை பற்றி பார்க்கறப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உருவாக்கியவர் யாருன்னு சொல்லி கேட்பாங்க. சிசுநாக வம்சத்தை உருவாக்கியவர் சிசுநாகர். யாரை தோற்கடித்து? ஹரியங்கா வம்சத்தின் கடைசி அரசரை தோற்கடித்து சிசுநாக வம்சத்தை உருவாக்கினார். அவ்வளவுதான் முடிச்சு. அப்ப 2வது வம்சம் சிசுநாக வம்சம். சிசுநாக வம்சத்தின் நிறுவனர் யாருன்னு கேட்டா சிசுநாகர். சரிங்களா? சோ அடுத்தது அவங்களுடைய பையன் ஒருத்தர் வராங்க. சிசுநாகருக்கு அடுத்தது ஒரு அரசர் வராரு. சோ அவர் பேர் காலசோகா. இவரோட பேரு காலசோகா. சோ இவரோட முக்கியமான பயன் என்ன? தலைநகரத்தை சேஞ்ச் பண்றாரு. எங்க மாத்துறாரு? ராஜகிரகத்தில் இருந்து பாடாலிபுத்திரத்துக்கு தலைநகரத்தை மாற்றம் செய்த அரசர் யாருன்னு கேட்டா சிசுநாகர் தான். ஆசைப்பட்டது யாரு தெரியும்? உதயன் ஆசைப்பட்டிருப்பாரு. ஆனா என்ன பண்ணிருப்பாரு? மாத்திருக்க மாட்டாரு, அடித்தளம் மட்டும் விட்டுருப்பாரு. ஆனா அதுக்கு பின்னாடி வந்த சிசுநாக வம்சத்தை சேர்ந்த காலசோகர் என்ன பண்ணிருப்பாரு? ராஜகிரகத்தில் இருந்து பாடாலிபுத்திரத்திற்கு தலைநகரம் என்ன பண்ணிருப்பாரு? மாத்திருப்பார். அப்ப தலைநகரம் மாற்றப்பட்டது. இவரை பத்தி முக்கியமான பாயிண்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, 2வது புத்த மாநாடு வைஷாலியில் நடத்தினது யாருன்னு கேட்டா காலசோகர் தான். சரிங்களா? அப்ப முதல் புத்த மாநாடு பாட்டம் ராஜகிரகத்துல அஜாதசத்ரு தலைமையில் நடந்துச்சு. 2வது புத்த மாநாட்டை காலசோகர் வைஷாலியில் நடத்துறாரு. சரிங்களா? 2வது புத்த மாநாடு நடைபெற்ற இடம் வைஷாலி. அப்போ யார் தலைமையில் கேட்டா காலசோகா தலைமையில் நடைபெற்றது. சரிங்களா? இது 2வது வம்சம் முடிஞ்சு. அப்போ 2 வம்சம் பார்த்துட்டோம். முதல் வம்சம் ஹரியங்கா வம்சம், 2வது வம்சம் சிசுநாக வம்சம் பார்த்தாச்சா? இதுக்கப்புறம் 3வது வம்சம் ஒரு வம்சம் இருக்கு. சரிங்களா? முக்கியமான வம்சம் நந்த வம்சம். நந்த வம்சம் பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த மக்களை 4 வகையா பிடிச்சிருப்பாங்க. ஸோ விஷ்ணுவோட தலையிலிருந்து பிறந்தவங்க பிராமின்ஸ், தோல்ல இருந்து பிறந்தவங்க சத்திரியர், தொடையிலிருந்து பிறந்தவங்க வைஷ்ணவர், கால் பாத்து இந்த சூத்திரத்தில் பிடிச்சிருப்பாங்க இல்லையா? இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே சத்திரிய வம்சம் இல்ல பிராமின் வம்சம். சரிங்களா? இப்ப பார்க்க போற நந்தர்கள் சொல்ல முடியாது. இந்த நந்த வம்சம் இதுதான் முதல்ல சூத்திர வம்சம். சத்திரியர் இல்லாத வம்சம் கேட்டா இந்த நந்த வம்சம் தான். முதல் பேரரசு வம்சம் நந்த வம்சம். அதே மாதிரி முதல் சத்திரியர் இல்லாத சூத்திர வம்சம் என்ன வம்சம் கேட்டா இந்த நந்த வம்சம் தான். சரிங்களா? இந்த நந்த வம்சம் பொறுத்த மட்டும் சில 9 பேர் இருப்பாங்க. நவ நந்தர்கள் சொல்லுவாங்க. நவம்னா 9 தானே.
அப்போ என்ன சொல்லுவாங்க, நவ நந்தர்னு சொல்லுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு நிறுவனர் யாரு, அவங்க அப்பா இதை ஸ்டார்ட் பண்றாரு இல்லையா, அவர் பேர் மகாபத்மநந்தர். மகாபத்மநந்தர் அவருக்கு அப்புறம் அவருக்கு 8 பசங்க. அப்போ 1+8 எவ்வளவு ஆச்சு, 1+8 9 ஆச்சா. அந்த 9 என்ன சொல்றாங்க அப்படின்னா நவநந்தர்கள். 1 மகாபத்மநந்தர், அவருக்கு 8 குழந்தைங்க. 8வது குழந்தை பேர் கேட்பாங்க சரிங்களா. அதாவது 9வது அரசர். பையன் பார்த்தா 8வது பையன், அரசர்னு பார்த்தா 9வது அரசர். ஸோ அவர் பேர் சொன்னா தனநந்தர். அவரோட பேர் பார்த்தீங்கன்னா தனநந்தர். ஸோ இப்போ இதை பத்தி பார்க்க போறோம் சரிங்களா. இப்போ என்ன அம்சம், 3வது இருக்க நந்த அம்சம். முதல் பாயிண்ட், சத்திரியர் இல்லாத முதல் வம்சம், முதல் பேரரசு சத்திரியர் இல்லாத வம்சம் சரிங்களா. சரி, இதுக்கப்புறம் இதுக்கு மிகப்பெரிய வெற்றியாளர் யாரு, நந்தவம்சம் சேர்ந்த மகாபத்மநந்தர் நிறுவனர். அவரு மிகப்பெரிய வெற்றியாளர். எங்கெங்கெல்லாம் போர் பண்ணி வெற்றி பெற்றிருக்கான்னு பார்க்கணும் இல்லையா. ஃபர்ஸ்ட் இந்த கோசலம் சொல்லக்கூடிய அந்த பகுதியை வெற்றி பெற்றிருக்காரு. பின்னாடி கலிங்கம் சொல்லக்கூடிய பகுதி, ஒடிஷா, இப்ப அது பேர் ஒடிஷா, முன்னாடி கலிங்கம். அந்த கலிங்க பகுதியை என்ன பண்ணிருக்காரு, போரில் வெற்றி பெற்றிருக்காரு. இதன் மூலமா தான் அவரை மிகப்பெரிய வெற்றியாளர் என்று அழைக்கிறாங்க சரிங்களா. சரி, இவருக்கு 8 பசங்க இருப்பாங்க, 8 மகன்கள். அப்போ மகாபத்மநந்தர் பிளஸ் 8 பேர் சேர்த்து என்ன சொல்றோம், நவநந்தர்கள். நவம்னா 9, மொத்த நந்தர்கள் எண்ணிக்கை நவநந்தர்கள். ஒரு நிறுவனர், 8 மகன்கள் சரிங்களா. அப்போ மகாபத்மநந்தருக்கு பசங்க எத்தனைன்னா 8 பேர். அப்போ மொத்தமா சேர்த்து என்ன சொல்றாங்க, நவநந்தர்கள். இப்போ இவங்களுடைய வெற்றியை பத்தி அதிகும்பா கல்வெட்டு ஒரு கல்வெட்டு இருக்கு சரிங்களா. அதிகும்பா கல்வெட்டு ஒரு கல்வெட்டு இருக்கு. இந்த கல்வெட்டு 100 வருஷத்துக்கு முன்னாடி சரிங்களா. இவங்களுக்கு அப்புறம் அந்த கல்வெட்டு எழுதியிருக்காங்க, 100 வருஷத்துக்கு எழுதியிருக்காங்க. ஆக்சுவலா இந்த கல்வெட்டு என்ன சொல்றது அப்படின்னா, அவங்க ஆட்சி பண்ணி 100 வருஷத்துக்கு அப்புறம் அந்த கல்வெட்டு எழுதுறாங்க. அதுல தெளிவா சொல்லியிருக்காங்க, இந்த மகாபத்மநந்தர் தலைமையில நந்த வம்சம் மிகப்பெரிய வெற்றி வம்சமா இருந்துச்சு. இருக்கிறதுல இந்தியாவில் முதல் பேரரசு இந்த நந்த பேரரசு தான் அப்படி சொல்லியிருக்காங்க. இந்த அதிகும்பா கல்வெட்டுல சொல்லியிருப்பாங்க சரிங்களா. அப்ப 100 ஆண்டுகளுக்கு முன்பே அவர்கள் வெற்றியை பற்றி கூடிய கல்வெட்டு அப்படின்னா இருக்கு அதிகும்பா கல்வெட்டு சரிங்களா. இது வந்து மகாபத்மநந்தரை பத்தி பேசக்கூடிய முக்கியமான கல்வெட்டு. இதுக்கு பின்னாடி அப்படியே அவங்களுடைய பசங்களை என்ன பண்றாங்க, ஆட்சி பண்ணிட்டே வராங்க. அவங்களோட பசங்களாம் ஆட்சி பண்ணிட்டே வராங்க. இப்போ யார் வராங்கன்னா அவங்களுடைய கடைசி பையன் தனநந்தர் சரிங்களா. முதல் அரசர் மகாபத்மநந்தர், கடைசி அரசர் தனநந்தர். இப்போ தனநந்தர் ஆட்சிக்கு வராரு. தனநந்தர் தான் கடைசி ஆட்சிக்கு வராரு. இந்த தனநந்தர் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு கதை ஒன்று இருக்கும் சரிங்களா. இது வரலாறுல இல்லை, ஒரு கதை ஒன்று இருக்கும். அந்த கதையை பார்த்துட்டு போயிடலாம். சரி, இந்த தனநந்தர் ஆட்சி காலத்துல, தனநந்தரோட ஆட்சி காலத்துல அலெக்சாண்டர் படையெடுப்பு ஒரு படையெடுப்பு நடந்திருக்கும். நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க சரிங்களா. அலெக்சாண்டர் படையெடுப்பு கிமு 326 சரிங்களா. ஹைடல்பர்க் படையெடுப்பு சொல்லியிருப்பாங்க, ஹைடல்பர்க் போர் சொல்லியிருப்பாங்க, இல்ல அலெக்சாண்டர் படையெடுப்பு சொல்லியிருப்பாங்க. இது கொஞ்சம் கதை புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும், ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி. இது வந்து வரலாறுல ஸ்கூல் புக்ல கொடுத்துக்க மாட்டாங்க. இது வாய்மொழி ஒரு வரலாறாவே இப்போ வரைக்கும் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு சரிங்களா. சரி, எவ்வளவு தூரம் உண்மையும் தெரியாது, பட் இது வரலாறு, ஒரு கதையை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. இப்போ நம்ம சொல்லக்கூடிய அலெக்சாண்டர் சரிங்களா, அவர் கிரேக்க பகுதியிலிருந்து நம்மளுடைய ஆப்கானிஸ்தான் பகுதிக்கு போறாரு. கிரேக்கத்திலிருந்து ஆப்கானிஸ்தான் போறாரு. அவங்களுக்கு தெரியும் இல்லையா, அலெக்சாண்டர் எந்தெந்த பகுதிகளில் கால் வைக்கிறாரோ அதெல்லாம் அவருடைய இடம் எடுத்துப்பாரு. அங்க ஆட்சி பண்ற அரசர் என்ன பண்ணிடுவாங்க, பயந்து ஓடிடுவாங்க. இப்ப தனநந்தரோட காலம், தனநந்தர் தான் இந்தியாவை ரூல் பண்ணிட்டு இருக்காரு. தனநந்தர் தான் பாடாளி புத்தகத்தை மையமா கொண்டு இந்தியாவை ரூல் பண்ணிருக்கக்கூடிய ஒரு அரசர் சரிங்களா. அப்போ அலெக்சாண்டர் சொல்லக்கூடிய அந்த கிரேக்க ஆட்சியாளர் என்ன பண்றாரு, அப்படியே கிளம்பி இந்தியாவோட பரப்பு மீதா எங்க போறாரு, ஆப்கானிஸ்தான் போன ஆசைப்படுறாரு. அப்படியே அவரோட குதிரையில கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இப்போ அவர் என்ன பண்றாருன்னா, இந்த பஞ்சாப் சொல்லக்கூடிய இந்தியாவோட அந்த பகுதி, அந்த வடமேற்கு பகுதி இருக்கும் இல்லையா, அந்த பகுதியில் என்ன பண்றாருன்னா அப்படியே போறாரு. அப்ப அந்த பகுதியை 2 அரசர்கள், சிற்று அரசர்கள், தனநந்தருக்கு கீழே இருக்கிற 2 குட்டி குட்டி அரசர்கள் சரிங்களா. ஒருத்தர் பேர் ஹம்பி, இன்னொருத்தர் பேர் வந்து போரஸ் என்று அழைக்கப்பட்ட புருஷோத்தமன். போரஸ்னாலும் புருஷோத்தனாலும் ஒரே நபர்கள் தான், 2 பேர் சரிங்களா. போரஸ் என்கின்ற புருஷோத்தமன் அவர் ஒருத்தர், அம்பின் ஒருத்தர். இப்போ வந்து அலெக்சாண்டர் வராரு. அலெக்சாண்டர் வந்துட்டு இந்த அம்பியோட இடத்துக்கு போறாரு. அம்பியோட இடத்துக்கு போனோடனே அம்பி பயந்துட்டாப்ல. அம்பி பயந்து என்ன பண்றாருன்னா, நாட்டை வந்து அலெக்சாண்டர் கொடுத்துட்டு அம்பி தப்பிச்சு ஓடிடுறாரு. உயிர் பொழைச்சா போதும் என்ன, அம்பி ஓடிறாரு. அடுத்த நாள் காலையில போரஸோட இடத்துக்கு போறதா இருக்குது. அலெக்சாண்டர் போரஸோட இடத்துக்கு போறதா இருக்கு. போரஸ் என்ன பண்றாரு அப்படின்னா பயந்துட்டாரு. ஆனா அவர் என்ன பண்றாருன்னா ஒரு வேலையோட சார் என்னன்னா, அவருடைய பகுதிகளில் தான், போரஸ் இருக்கிற அந்த பகுதியில் தான் ஜீலம்னு ஒரு நதி ஒன்று ஓடிது. ஜீலம் அப்படிங்கிற ஒரு நதிக்கரை, நதியோட ஓடிட்டு இருக்கு. இவர் என்ன பண்றாருன்னா, போரஸ் வந்து அந்த ஜீலம் நதியில புல்லெல்லாம் போட்டு நதி என்ன பண்றாருன்னா அப்படி நதியை மறைச்சிட்டு, ஒரு கதை தானே, நதியை மறைச்சு என்ன பண்றாருன்னா அப்படி மூடி வச்சிடறாரு. நதி மேலெல்லாம் புல்லெல்லாம் போட்டு மூடி வச்சிடறாரு. அலெக்சாண்டர் அந்த பக்கம் விடிஞ்சிருச்சு. அலெக்சாண்டரோட படை அந்த பக்கம், போரஸ் என்கின்ற புருஷோத்தமன் படை இந்த பக்கம் இருக்கு சரிங்களா. இப்ப 2 பேருக்கு நடுவுல அந்த ஜீலம் நதி மூடப்பட்டு இருக்கு. அது வந்து அலெக்சாண்டருக்கு தெரியாது இல்லையா. அலெக்சாண்டர் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய படையால் ஒருத்தர் என்ன பண்றாரு, அப்படியே உள்ள போயிட்டு அந்த நதியில விழுந்துறாரு. இதை பார்த்தோன்னா அலெக்சாண்டர் முடிவு பண்ணிட்டாரு, நமக்கு முன்னாடி ஒரு என்ன பண்ணிருக்காங்க, ஒரு குழி சதி பண்ணி வச்சிருக்காங்க, ஒரு குழி பிரிச்சிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், போரஸை பிடிக்கலாம் சொல்லி என்ன பண்றாங்கன்னா, போரஸை பிடிக்கிறதுக்காக அப்படியே அந்த நதியை விட்டு இறங்கி தன்னுடைய படைகள் வச்சுட்டு போரஸை அலெக்சாண்டர் பிடிச்சிட்டாச்சு.
பிடிச்ச பின்னாடி போரஸ் வந்து மண்டி விட்டு கீழே உட்காந்துருக்காரு. அலெக்சாண்டர் குதிரையிலேருந்து கேட்குறாரு, உன்னுடைய கடைசி ஆசை சொல்லு அந்த மாதிரி கேட்குறாரு. அப்போ வந்து போரஸ் சொல்கிறாரு, நான் ஒரு அரசர், நீங்கள் ஒரு அரசர், என்னை ஒரு அரசர் எப்படி ட்ரீட் பண்ணணுமோ நீங்கள் அப்படி தான் ட்ரீட் பண்ணணும், என்னை நீங்கள் இப்படி ட்ரீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அலெக்சாண்டர் எதிர்த்து போரஸ் வாய்ஸ் கொடுக்குறாரு. அலெக்சாண்டருக்கு ஒரே ஆர்வம், இந்த நாட்டில் இந்த உலகத்தில் எவ்வளோ நாடுகளை நான் பிடிச்சிருக்கேன், ஒரு நபர் கூட என்னை எதிர்த்து பேச கிடையாது, ஏன் ஒருத்தரோட என்னை எதிர்த்து கூட நின்னது கிடையாது, எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்க என்னை விட்டுட்டு ஓடிவாங்கல்ல, அதாவது அந்த நாட்டை விட்டு ஓடிவாங்க இல்லையா, நீ மட்டும் தான் எதிர்த்து பேசிருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா இந்த நாடு எனக்கு கீழே நீ ஆட்சி பண்ணு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு அலெக்சாண்டர் போரஸ் கிட்ட திரும்ப அந்த நாட்டை ஒப்படைச்சிட்டு அலெக்சாண்டர் போயிடுறாரு. அலெக்சாண்டர் போறப்போ அந்த படைகள் இருக்காங்க, அலெக்சாண்டர் படைகள் அவங்க ரொம்ப டயர்டா இருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா இன்னொரு நாட்டு மேல படையெடுத்து வேண்டாம், நம்ம திரும்ப எங்க போயிடலாம், கிரேக்கே போயிடலாம் சொல்லிட்டு அப்படியே திரும்ப கிரேக்கம் போறப்போ கண்டறிய முடியாத ஒரு நோயினால யார் இறந்து போயிடுறா, அலெக்சாண்டர் இறந்து போயிடுறாரு. சரிங்களா? ஸோ இந்த படையெடுப்பு அலெக்சாண்டர் படையெடுப்பு அப்படிங்கிறது கிமு, நான் சொல்றது கிமு தான் வரும். அலெக்சாண்டர் படையெடுப்பு கிமு 326 சரிங்களா? அலெக்சாண்டர் படையெடுப்பு தனநந்தரோட காலத்துல கிமு 326 நடைபெறுது. யாருக்கு யாருக்கும், அலெக்சாண்டருக்கும் போரஸுக்கும், போரஸ் என்கின்ற புருஷோத்தமனுக்கும் நடக்குது. சரிங்களா? ஸோ அலெக்சாண்டர் படையெடுப்பு யாருடைய காலம்னா தனநந்தரோட காலம். யாருக்கும் யாருக்குன்னா அலெக்சாண்டருக்கும் போரஸுக்கும். எங்கன்னு கேட்டா ஜீலம் நதிக்கரையில. வெற்றி பெற்றது கேட்டா அலெக்சாண்டர். ஆனா நாட்டை யார்கிட்ட கொடுத்துட்டு போறாங்க, அவர்கிட்டயே போரஸ்கிட்டே கொடுத்துட்டு அலெக்சாண்டர் கிளம்பி போறாங்க. இப்போ இந்த சம்பவம் நடக்குதுல, இந்த சம்பவத்தை நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க, சாணக்கியர்னு ஒருத்தர் படிச்சிருப்பீங்க. சரிங்களா? சாணக்கியா, அதுக்கப்புறம் கௌடில்யர் படிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சாணக்கியர் வந்து அவருடைய காத்துக்கு போகுது. சாணக்கியர் என்ன இந்த இடத்துல இருக்காரு அப்படின்னா தனநந்தரோட அவையோட தலைமை புலவர் அவர் தான். தனநந்தர் அவையோட தலைமை புலவர் யாருன்னு கேட்டா தலைமை அமைச்சர் சொல்ல முடியா, அந்த மூத்த அமைச்சர்கள் யார் இருக்கா அப்படின்னா அந்த சாணக்கியர் இருக்காரு. இப்போ உடனே சாணக்கியரோட காதுக்கு போகுது இந்த செய்தி, இங்க பாருங்க அலெக்சாண்டர் வந்து போரஸ் கிட்ட படையெடுத்து வந்திருக்காரு, இதை போய் இப்படியே அரசர்கிட்ட சொல்லி என்ன பண்றாரு, சாணக்கியர் போறாரு. இந்த சாணக்கியர் போய் உள்ள அவரோட அந்த அரசவைக்குள்ள போறப்போ தனநந்தன் என்ன பண்ணிடுறாருன்னா இவர் கொஞ்சம் அவமானப்படுத்துற மாதிரி பேசுறாரு. எல்லாம் கேட்க முடியாது. ஏன் அப்படின்னா சாணக்கியரை பொறுத்த வரைக்கும் அந்த குரு இடத்துல இருக்காங்க இல்லையா, ஸோ அப்போ இவர் என்ன பண்றாரு தனநந்தர் அவங்க வந்து இந்த சத்திரிய வம்சம் சூத்திர வம்சம் சொல்றோம் இல்லையா, அதனால கொஞ்சம் அவர் என்ன பண்ணிடுறாருன்னா கொஞ்சம் ஈகோ பார்த்து அவரை வெளியே அனுப்பிச்சுட்றாங்க. உடனே தனநந்தருக்கு சாணக்கியருக்கு கோவம் வந்துருச்சு, எப்படி இவ்வளோ பேர் அமைச்சரவையில் நீங்கள் வந்து என்னை இப்படி பண்ணலாம், எப்படி நீங்கள் வந்து என்னை அவமானப்படுத்தலாம், அப்போ உங்களை எதிர்க்கட்சியில் ஒருத்தர் உருவாக்கன்னு சொல்லிட்டு இவர் வெளியே கிளம்பி வராரு. ஸோ வெளியே கிளம்பி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அங்கே ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு பையனை எல்லா பயிற்சி அளிக்கிறாங்க. ஆடு மேய்க்கிற பையனுக்கு எல்லா பயிற்சி அளித்து அந்த பையன் என்ன பண்ணுறாங்க தனநந்தருக்கு எதிராக ஒரு போரில் களம் இருக்கிறாங்க. ஆடு மேய்க்கிற பையனுக்கு சாணக்கியர் போர் பயிற்சியில் அளித்து அந்த பையன் என்ன பண்ணுறாங்க தனநந்தரோட அவையில் அந்த தனநந்தரோடைய அந்த போர் படையில் பையன் சேர்ந்துட்டான். ஒரு போரில் போகிறப்போ தனநந்தரை கொண்டுட்டு அந்த பையன் என்னவா மாறிடுறான், அடுத்த அரசரா மாறினான். அந்த பையன் இருக்காங்களே ஆடு மேய்க்கிற பையன், அவர் தான் பின்னாடி காலத்துல சந்திரகுப்த மௌரியர் அழைக்கப்படக்கூடிய ஒரு நபர். மௌரிய வம்சத்தை தோற்றுவிக்கக்கூடிய சந்திரகுப்த மௌரியர் தான் அந்த ஆடு மேய்க்கிற பையன். அப்ப அந்த சாணக்கியரோட அந்த அறிவாற்றலை பாத்துங்க எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு. சரிங்களா? இதுல முக்கியமான ஒரு பாயிண்ட், அலெக்சாண்டரோட தூதுவர் யாருன்னு கேட்பாங்க. சரிங்களா? அலெக்சாண்டரோட தூதுவர் கேட்பாங்க. செலுகோ நிக்கோடஸ் ஒருத்தர் இருந்திருப்பார். அலெக்சாண்டரோட தூதுவர் செலுகோ நிக்கோடஸ். செலுகோ நிக்கோடஸ் தூதுவர் இருந்திருப்பார். சரிங்களா? மெகஸ்தனிஸ் எழுதின நூல் தான் இண்டிகா. நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் அலெக்சாண்டர், அவருடைய வரலாற்று ஆசிரியர் கேட்டா செலுகோ நிக்கோடஸ். படிச்சு படிக்கிறேன். செலுகோ நிக்கோடஸ் இருந்திருப்பாரு. இந்த செலுகோ நிக்கோடஸோட அமைச்சர், சரி செலுகோ நிக்கோடஸோட அடுத்து இருப்பாங்க இல்லையா தூதுவர், அது யாருன்னு கேட்டா மெகஸ்தனிஸ். இந்த மெகஸ்தனிஸ் எழுதின நூல் தான் இண்டிகா. ஏன் நூல் இப்ப சொல்றேன்னா நம்ம பின்னாடி அதை கொஞ்சம் ரிலேட் பண்ணி பார்ப்போம். இந்த செலுகோ நிக்கோடஸ் இருக்காருல்ல, இந்த செலுகோ நிக்கோடஸ் யாரு, அலெக்சாண்டர் இருக்காரு இல்லையா, அலெக்சாண்டரோட வரலாற்று ஆசிரியர். அலெக்சாண்டர் எங்கெங்கெல்லாம் போய் போர் பண்றாரோ அதெல்லாம் வரலாறு எழுதி வைக்கிறது தான் செலுகோ நிக்கோடஸ் ஆசை. அவருடைய பணி. செலுகோ நிக்கோடஸ் இந்தியா வந்திருக்கிறப்போ இந்த தனநந்தர் காலம் இந்த மாதிரி பிரச்சனை வருது இல்லையா, இதுக்கெல்லாம் முடிஞ்ச பின்னாடி சந்திரகுப்த மௌரியர் அடுத்த அரசு அமைக்கிறாரு. அந்த சந்திரகுப்த மௌரியருக்கு திருமணம் ஆகுது இல்லையா, அது அந்த பெண்மணி யாருன்னு சொல்லி கேட்டா இந்த செலுகோ நிக்கோடஸோடைய கூட பிறந்த தங்கச்சி. செலுகோ நிக்கோடஸோடைய உடற்பிறந்த சகோதரியை தான் யார் கல்யாணம் பண்ணியிருக்கிறா, சந்திரகுப்த மௌரியர் பண்ணியிருக்காங்க, திருமணம் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இப்போ இதோட இந்த தனநந்த வம்சம் முடிச்சு. அப்போ நந்த வம்சம் அப்படிங்கிறது மகாபத்ம நந்தர் ஓபன் பண்றாரு. முதல் சூத்திர வம்சம். சரிங்களா? இந்தியாவோட முதல் பேரரசு. அப்படியே மொத்தமா அவருக்கு 8 பசங்க, மொத்தத்தையும் சேர்த்து 9 பேர் இருக்காங்க. நவநந்தர் அழைக்கிறாங்க. கடைசிங்கிற பேர் வந்து தனநந்தர். சரிங்களா? இவருடைய காலத்துல தான் அலெக்சாண்டர் படையெடுத்து வர்றாரு. யாருக்கிட்ட, போரஸ் என்கின்ற புருஷோத்தம் கிட்ட. போரஸ் வெற்றி பெறல, அலெக்சாண்டர் வெற்றி பெறக்க அலெக்சாண்டர் இறந்துருவாரு. இதுக்கப்புறம் என்ன ஆகுது, சாணக்கியர் யாருடைய அவையை தலைமை புலவராக கேட்டா தனநந்தர் அவையில் தான் தலைமை அமைச்சராக இருக்காரு. தனநந்தருக்கும்
சாணக்கியருக்கும் ஒரு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. வெளியே வந்து என்ன பண்றாரு, ஒரு ஆடு மேய்க்கிற பையனுக்கு போரெல்லாம் கற்றுக்கிறார் சாணக்கியர். பின்பு அந்த பையனை என்ன பண்றாங்க, தனவேந்தரை கொண்டுட்டு அடுத்த வம்சத்தை ஆட்சி அமைக்கிறாரு. அந்த பையனோட பேர் தான் சந்திரகுப்த மௌரியர். இப்ப கடைசி வம்சமான மௌரிய வம்சத்தை பத்தி பார்க்க போறோம். கடைசி வம்சம் மௌரிய வம்சம். சரிங்களா? இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், மௌரிய வம்சம் எப்படி உருவாச்சு. தனவேந்தரை தோக்கடிச்சிட்டு ஒரு ஆடு மேய்க்கிற பையன் அரசவைக்கு வரான். அவன் தான் யாரு, சந்திரகுப்த மௌரியர். அவரு தான் சந்திரகுப்த மௌரியர். அவருக்கு யார் உதவி பண்ணான்னு கேட்டா சாணக்கியர், கௌடில்யர் சொல்லக்கூடிய நம்மளுடைய சாணக்கியர் தான் இருப்பாரு, அவருக்கு உதவி பண்ணியிருப்பாரு. இப்போ சந்திரகுப்த மௌரியர் ஆட்சி வந்தாச்சு இல்லையா, சந்திரகுப்த மௌரியர் ஆட்சி வந்தாச்சு இல்லையா. இப்போ கிரேக்கர்கள் சந்திரகுப்த மௌரியரை சாண்ட்ரஸ் கோப்டர் என்று அழைக்கிறாங்க. கொஸ்டின் கேட்பாங்க, சாண்ட்ரஸ் கோப்டர் அப்படிங்கிறது யாருடைய பெயர் கேட்டா சந்திரகுப்தரோட பெயர், சந்திரகுப்த மௌரியரோட பெயர். சரிங்களா? சந்திரகுப்த மௌரியருக்கு கிரேக்கர்கள் வச்ச பேர் எதுன்னு கேட்டா சாண்ட்ரஸ் கோப்டர் என அழைக்கப்பட்டன. சரிங்களா? இதுல இன்னொன்று என்ன பண்ணிருப்பாருன்னா, தன்னுடைய யாரு சந்திரகுப்த மௌரியர் இருக்காரு, அவருடைய அந்த எல்லைகள் இருக்கும் இல்லையா, அந்த எல்லைகளை குஜராத் வரைக்கும் நம்பியிருப்பாரு, விரிவுபடுத்திருப்பாரு. எங்க இருந்து, பீகார் பாடாலிபுத்திரத்துல இருந்து டெல்லியை தாண்டி குஜராத் இருக்கும் இல்லையா, குஜராத் வரைக்கும் எல்லைகளை விரிவுபடுத்திருக்காரு. அப்ப எவ்வளவு பெரிய நாடுன்னு பாத்துக்கோங்க. அதை யாரு விரிவுபடுத்தாலும் கேட்பாங்க, சந்திரகுப்த மௌரியர் தன்னுடைய எல்லையை பீகாரில் இருந்து குஜராத் வரைக்கும் விரிவுபடுத்தினார். விரிவுபடுத்த நமக்கு யாரு சொல்றா, சந்திரகுப்த மௌரியர் பற்றி சொல்லக்கூடிய ஜீனகத்து கல்வெட்டு. சரிங்களா? சந்திரகுப்த மௌரியர் சொல்லியா ஜீனகத்து கல்வெட்டு என்ன சொல்லியிருக்கோம். அவர் என்ன பண்ணியிருக்காரு, எல்லையை பீகாரில் இருந்து குஜராத் வரைக்கும் விரிவுபடுத்தினாரு அப்படின்னு சொன்ன கல்வெட்டு கேட்பாங்க, ஜீனகத்து. இந்த கல்வெட்டு வேற என்ன சொல்லும் அப்படின்னா, சந்திரகுப்த மௌரியரால் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு ஏரி இருக்கும், சுதர்சனா ஏரி. சரிங்களா? இந்த ஏரி பின்னாடி ஒரு அசோகர் வந்து புறணமிச்சிருப்பாரு. இன்னொரு கொஸ்டின், முக்கியமான கொஸ்டின், சந்திரகுப்த மௌரியரால் தோற்றுவிக்கப்பட்ட ஏரி பேர் சுதர்சனா ஏரி. சுதர்சனா ஏரியை பத்தி சொல்ற கல்வெட்டுன்னு கேட்டாலும் இந்த ஜீனகத்து கல்வெட்டு தான். சரிங்களா? இப்போ ஜீனகத்து கல்வெட்டு ரெண்டு விஷயத்தை சொல்லுது. ஃபர்ஸ்ட் ஒன்னு, தலைநகரம் பீகார்ல இருக்கு, அதாவது பாடாலிபுத்திரத்தில் இருக்கு. பாடாலிபுத்திரத்திலிருந்து எல்லையை குஜராத் வரைக்கும் விரிவுபடுத்தினார் சந்திரகுப்த மௌரியர் அப்படிங்கிற செய்தியும் ஜீனகத்து கல்வெட்டு தான் நமக்கு சொல்லுது. அதே மாதிரி சுதர்சனா ஏரியை பத்தி சொல்ற கல்வெட்டும் எதுன்னு கேட்டா இந்த ஜீனகத்து கல்வெட்டு தான். சரிங்களா? இதுக்கு பின்னாடி இவர் நிறைய போர் பண்றாரு, இவருக்கு வயதும் ஆயிடுச்சு. யாருக்கு, சந்திரகுப்த மௌரியருக்கு வயதாயிடுச்சு. இப்போ ஒரு சமண துறவி அவர் மீட் பண்றாரு. சந்திரகுப்த மௌரியர் ஆட்சியாளர், சந்திரகுப்த மௌரியர் என்ன பண்றாரு, ஒரு சமண துறவி. நல்லா புரிஞ்சுக்கணும், சமண துறவி. ஏன் சமண வார்த்தை அழுத்தி சொல்றோம்னா, முன்னாடி ரெண்டு வம்சம் வந்திருக்கும், ஹரியங்க வம்சம், சிசராக வம்சம். இந்த ரெண்டு வம்சத்திலையும் மாநாடு என்ன மாநாடு கேட்டா பௌத்த மாநாடு, புத்த மாநாடு. இப்ப நம்ம சொல்ல போறது சமணம். சரிங்களா? ரெண்டு வேற வேற, சமணம் வேற, புத்தம் வேற இல்லையா. இப்ப நம்ம இங்க சொல்றது சமணத்தை பத்தி சொல்றோம், புத்தத்தை பத்தி சொல்லல. சரிங்களா? இந்த இடத்துல சந்திரகுப்த மௌரியர் என்ன பண்றாருன்னா, ஒரு சமண துறவி, அவர் பேர் வந்து பத்திரபாகு. இந்த பத்திரபாகு நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம். சரிங்களா? சமணத்துல ரெண்டு பிரிவு இருக்கும், திகம்பரர், சுவேதம்பரர் இருக்கும். இந்த திகம்பரரோட பிரிவோட தலைவர். இந்த திகம்பர பிரிவு அப்படின்னா ஆடை அற்றவர்கள், ஆடை போடாமல் இருக்கிற ஒரு பிரிவு பேர் தான் திகம்பரர். திகம்பரருக்கு ஒரு தலைவர் இருக்கார், அவர் பேர் இந்த பத்திரபாகு. அப்போ சந்திரகுப்த மௌரியர் என்ன பண்றாரு அப்படின்னா, பத்திரபாக மீட் பண்றாரு. பத்திரபாக மீட் பண்ணிட்டு பத்திரபாகு என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க வந்து இந்த கர்நாடகா மாநிலம், சரிங்களா, சரவணபெலகலான ஊர் ஒன்று இருக்கு. இது வந்து பத்திரபாகு சொல்ற வார்த்தை. கர்நாடகா மாநிலம் சரவணபெலகலான ஊருக்கு, அங்க கோமதீஸ்வரர் பாகுபலி கோயில்னு ஒரு பெரிய சமண சிலை இருக்கு, சமண கோயில் ஒன்று இருக்கு. நீங்க அங்க வந்து சல்லேகனா அப்படிங்கிற உண்ணாமல் உறங்காமல் இருக்கிற நோம்பை நீங்க பண்ணீங்கன்னா, ஸோ நீங்க அந்த பாவம்லாம் பண்ணிருப்பீங்களா, அந்த கரும வினைகள்லாம் தீர்ந்துரும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா, பத்திரபாகு அரசர் சந்திரகுப்த மௌரியரை அழைக்கிறாரு. சந்திரகுப்த மௌரியர் நீங்க வாங்க போலாம். எங்க போலாம், கர்நாடகா மாநிலத்தில் உள்ள சரவணபெலகலாவில். சரிங்களா? கர்நாடகா மாநிலம் சரவணபெலகலாவில் கோமதீஸ்வரர்னு ஒரு கோயில் இருக்கு. இது இந்தியாவிலே பெரிய சமண கோயில். சரிங்களா? சமண சிலை உள்ள கோயில். அந்த கோயில் அது பாகுபலி கோயில். அந்த கோயிலுக்கு போகலாம். அங்க போயிட்டு சல்லே கணா உண்ணாமல் உறங்காமல் இருக்கக்கூடிய ஒரு நோம்பு தான் சல்லே கணா. அந்த நோம்பு என்ன பண்ணலாம், நீங்க இருங்க, அந்த நோம்பு சாப்பிடாம தூங்காம இருந்தீங்கன்னா உங்களோட இந்த பாவ வினைகள்லாம் தீர்ந்து சொல்லிட்டு பத்திரபாகு என்ன பண்றாரு, அவர் அழைக்கிறார். உடனே சந்திரகுப்த மௌரியரும் கிளம்பி எங்க வந்துடுறாங்க, கர்நாடகா மாநிலத்தில் உள்ள சரவணபெலகலாவில் உள்ள கோமதீஸ்வரர் பத்திரபாகு அந்த பாகுபலி கோயிலுக்கு வந்துடுறாரு. பத்திரபாகு கூப்பிட்டு அங்க வராங்க. இவங்களும் என்ன பண்றாங்க, உண்ணாமல் உறங்காமல் இருக்கிற நோம்பு இருந்து என்ன ஆயிடுறாரு, இறந்து போயிடுறாரு. யாரு, சந்திரகுப்த மௌரியர் இறந்து போயிடுறாரு. சந்திரகுப்த மௌரியர் இருக்காருல்ல, இப்ப இந்த இடத்துல சந்திரகுப்த மௌரியருக்கும் நம்மளுடைய சாணக்கியர் சொல்லக்கூடிய கௌடில்யருக்கும் ஒரு பிரச்சனை ஒன்று வருது. சரிங்களா? திரும்பவும் சந்திரகுப்த மௌரியரும் சாணக்கியரும் ஒரு மோதிரமா ஒரு சூழ்நிலை வருது. உடனே சாணக்கியர் அவை விட்டு வெளியே வந்துடுறாரு. அவை விட்டு வெளியே வந்து இந்த இடத்துல என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் ஒரு நூல் எழுதுறாரு. சரிங்களா? இந்த இடத்துல என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் ஒரு நூல் எழுதுறாரு, அஸ்தசாஸ்திரம் அப்படிங்கிற ஒரு நூல் எழுதுறாரு. சரிங்களா? அப்போ சந்திரகுப்த மௌரியரின் வீரம் கொடையை பத்தி சொல்ற நூல் எதுனா சாணக்கியர் எழுதின அஸ்தசாஸ்திரம். சாணக்கியர் எழுதின அஸ்தசாஸ்திர நூல் யாரை பத்தி சொல்லுது, சந்திரகுப்தரை பத்தி சொல்லுது. அப்போ சந்திரகுப்தர் இல்லறத்தை பத்தி சொல்ற நூல் எதுன்னு கேட்டா அதுக்கு ஒரு நூல் இருக்கு. அதான் நம்ம முன்னாடியே பார்த்தோம், மெகஸ்தனிஸ் எழுதின இந்தியா.
மெகஸ்தனில சேர்ந்த இண்டிகா. இந்த இண்டிகாவும் சரி அஸ்திரசாஸ்திரம் சரி ரெண்டுமே சந்திரகுப்தரோட காலத்துல எழுது, சந்திரகுப்த மௌரியோட காலத்துல எழுது. சரிங்களா? சந்திரகுப்த மௌரியோட வீரத்தையும் கொடையும் பற்றி விளக்கக்கூடிய நூல் அப்படின்னா சாணக்கியர் எழுதின அஸ்திரசாஸ்திரம். சந்திரகுப்த மௌரிய இல்லத்தை பத்தி சொல்ற நூல் எதுன்னு கேட்டீங்கன்னா இண்டிகா, மெகஸ்தனில சேர்ந்த இண்டிகா. சரிங்களா? இந்த நூலும் இதுல இருக்கும். பின்னாடி நம்ம பார்ட் 2 பார்ப்போம்ல. பார்ட் 2 பார்த்தப்போ இந்த வரலாற்று சான்றுகள் ஒரு வகுப்பு ஒன்று இருக்கும். ஸோ அந்த வகுப்புல வரப்போ இன்னும் தெளிவாக பார்ப்போம். சரிங்களா? கல்வெட்டுகளும் சான்றுகளும் அதில் பார்ப்போம். சரி, ஓகே. இந்த இடத்துல யார் இறந்து போயிடுறா? சந்திரகுப்த மௌரியர் கர்நாடகா மாநிலத்தில் உள்ள சரவணபலகலா கோவில்ல, பாபுவாரி கோவில், கோமதேஸ்வரர் கோவில்ல உண்ணாமல் உறங்காமல் இருக்கக்கூடிய நோம்புல என்ன பண்ணுறாரு? இறந்து போயிடுறாரு. இறந்த பின்னாடி அவங்களோட பையன் இருக்காரு. சரிங்களா? அவங்களோட பையன் இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல தான் பிந்துசாரர். பெயர் என்ன? பிந்துசாரர். முன்னாடி பார்த்தது பிம்பிசாரர், இங்க பார்க்கறது பிந்துசாரர். இந்த பிந்துசாரர் யாருடைய மகன்? சந்திரகுப்த மௌரியரோட மகன். மௌரிய வம்சத்தின் இரண்டாவது அரசர். சரிங்களா? மௌரிய வம்சத்தின், அதாவது சந்திரகுப்த மௌரியர் மௌரிய வம்சத்தின் இரண்டாவது அரசர் பிந்துசாரர். இப்போ இந்த பிந்துசாரர் பார்க்குற வரைக்கும் இதுக்கு 2 பேர் இருக்கும், சிங்கசேனா அமிர்த கதான்னு இருக்கும். இதுல சிங்கசேனா அப்படிங்கிற பேர் யார் வச்சிருப்பாங்க அப்படின்னா கிரேக்கர்கள் வச்சிருப்பாங்க. ஏன்னா இவரோட இந்த பிந்துசாரருடைய இந்த பிறப்பு பாருங்களேன், அப்பா இந்திய சந்திரகுப்தர் மௌரியர் இல்லையா, அப்பா சந்திரகுப்த மௌரியர், அம்மா கிரேக்கத்துல ஒரு பெண்ணை கிளம்பிட்டாங்க. யாரு? அலெக்சாண்டர் தூதுவான செலுகோனிட்டோஸோட தங்கச்சி. அவங்க தான் கிளம்பிட்டாங்க. அப்போ அவங்க பேர் வைப்பாங்க இல்லையா, அவர் அந்த மாதிரி ஒரு பேர் வச்சிருக்காங்க. அது பேர் அமிர்த கதா சிங்கசேனான்னு. அமிர்த கதா சிங்கசேனா என்ன பொருள்னா எதிரிகளை அழிப்பவன். அப்போ இந்த அமிர்த கதாங்கிற பேர் யார் வச்சா? கிரேக்கர்கள் வச்சாங்க. ஏன் வச்சாங்க? அவங்க அம்மா கிரேக்கம். யாருக்கு? பிந்துசாரோட அம்மா கிரேக்கம். ஸோ அதனால என்ன பண்ணிருக்காங்க? அமிர்த கதான்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க. சரிங்களா? அப்ப நல்லா படிச்சுக்கலாம். அமிர்த கதா சிங்கசேனா யாருடைய பேர் கேட்டா பிந்துசாரோட பெயர். பிந்துசாரோட யாருடைய மகன்? சந்திரகுப்த மௌரியோட பையன். சரிங்களா? சந்திரகுப்த மௌரிய இறந்தாச்சு, அவங்க பையன் ஆட்சிக்கு வராரு. அவங்க பையன் ஆட்சி வரப்ப யாரெல்லாம் ஹெல்ப் பண்றா, யாரெல்லாம் ஆட்சி வரதுக்கு முக்கியமா ஹெல்ப் பண்றான்னு பாத்தீங்க அப்படின்னா முக்கியமா ஒரு நபர் யாருன்னு கேட்டா சாணக்கியர். சரிங்களா? சாணக்கியர் என்ன பண்றாரு? அவருடைய தலைமையிலே மீண்டும் என்ன பண்றாங்க? ஒரு ஆட்சி அமைக்கிறாங்க. சாணக்கியரோட ஹெல்ப்ல தான் பிந்துசாரரும் மற்ற அமைச்சர்கள் ஹெல்ப்லயே என்ன பண்றாரு? பிந்துசாரர் ஒரு ஆட்சி அமைச்சு என்ன பண்றாருன்னா ஆட்சி கொண்டு போறாரு. கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலம் பிந்து 25 ஆண்டு காலம் பிந்துசாரர் ஆட்சி பண்ணாரு. 25 இயர்ஸ் என்ன பண்ணிருக்காரு? இவரு ரூல் பண்ணியிருக்காரு. சரிங்களா? ஸோ இது 25 வருஷத்துக்கு அப்புறம் இதுல ஒரு வரலாற்று ஒன்று இருக்கும். இவருக்கு வந்து நிறைய பசங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க. இவருக்கு வந்து 50க்கு மேற்பட்ட மகன்கள் சொல்லி கொடுத்துருப்பாங்க. பர்டிகுலரா அறிஞர் தாரோன்னு ஒருத்தர் இருப்பாரு. அறிஞர் தாரோ அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா பிந்துசாரருக்கு 7 பசங்க சொல்லியிருப்பாங்க. சரி, 7வது பையன் அசோகர் சொல்லியிருப்பாரு. சரி, இதை நான் ஞாபகம் வச்சுக்கேன். அறிஞர் தாரோ அவருடைய கூற்றின்படி பிந்துசாரருக்கு 7 மகன்கள். அதுல 7வது பையன் தான் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அசோகர். சரிங்களா? இப்போ அசோகரை பத்தி வருவோம். அசோகரை பொறுத்த வரைக்கும் உஜ்ஜயினி அப்படிங்கிற ஒரு பகுதியில ஆளுநராக இருக்காரு. உஜ்ஜயினி அப்படிங்கிற பகுதியில என்னவா இருக்காரு? ஆளுநரா வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இப்போ உஜ்ஜயினி பகுதியில இருந்து பாடாலிபுத்திர அந்த கேபிட்டலுக்கு இவர் லீடரா வரணும்னு ஆசைப்படுவாரு. அவங்க அப்பா இறந்து போயிடாரு. யாரு? 25 வருஷம் கழிச்சு, 25 வருஷம் ஆட்சி ரூல் பண்ண முன்னாடி பிந்துசாரர் மரணம் அடைஞ்சார், காலம் ஆயிடுறார். அதுக்கு பின்னாடி பசங்க இருக்காங்க இல்லையா, பசங்களுக்குள்ள வாரிசு உரிமை போர் வருது. யார் வந்து ஆட்சிக்கு போறது சொல்லிட்டு ஒரு வாரிசு உரிமை போர் ஒன்று வருது. இந்த போர்ல அசோகர் வெற்றி பெறார். அசோகர் வெற்றி பெற்று என்ன பண்றாரு? இப்போ அங்க இருக்கிற அந்த பாடாலிபுத்திரத்துக்கு இவர் தான் அரசரா வர்றாரு. சரிங்களா? சொல்ல போனா மௌரிய வம்சத்தின் அரசரா அசோகர் என்ன பண்றாரு? வந்தாரு. ஸோ அசோகர் வந்த பின்னாடி அவரோட முக்கியமான வரலாறுகளை பார்ப்போம். பார்ட் 2ல கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். இதுல முக்கியமான வரலாறு என்ன இருக்கும்? அசோகர் கலிங்கம். சரிங்களா? கலிங்கம் ஒடிசா ஆட்சியர் பேர் காரவேலன். கலிங்க அரசர் காரவேலன் மீது, சரிங்களா, கலிங்க அரசர் காரவேலன் மீது 261 கிமு 261வது வருஷம் என்ன பண்றாரு? போர் பண்றாரு. நல்லா புரிஞ்சுக்கணும். கலிங்க அரசர் காரவேலனிடம் போரிட்டு வெற்றி பெற்றது யாருன்னு கேட்டா அசோகர். எந்த வருஷம் கேட்டா கிமு 261 என்ன பண்ணிருப்பாரு? போரிட்டு வெற்றி பெற்றிருப்பாரு. இந்த போர்ல சண்டைனா ஒரு 10 பேர் சாகதான் செய்வாங்க. ஸோ இந்த போர்ல என்ன ஆகுது அப்படின்னா ஆப்போசிட்ல ஒரு 10 பேர் இறந்துடுறாங்க, இவர் பக்கம் ஒரு 10 பேர் இறந்துறாங்க. எக்ஸாம்பிள் சொல்றேன். உடனே பார்த்தோன்னே அசோகருக்கு மனசு கேட்கல. மனசு கேட்காம என்ன பண்றாருன்னா இதுக்கப்புறம் நம்ம போரே பண்ணக்கூடாது, நம்ம என்ன பண்ணிடலாம், சண்டையே போடணும்னு சொல்லிட்டு போருக்கு அப்புறம் வெற்றிக்கு அப்புறம் போரை கைவிட்ட ஒரே அரசர் யாருன்னு கேட்டா அசோகர் தான். சரிங்களா? எந்த போர்? கிமு 261 நடந்த கலிங்கம் அப்படிங்கிற ஒரு பகுதி, இப்போ இருக்க ஒடிஷா, அங்க இருக்க அரசர் காரவேலனுக்கு எதிராக நடந்த போர்ல அசோகர், அதுதான் கலிங்க போர். சரிங்களா? கலிங்க போருக்கு அப்புறம் என்ன பண்ணல, அவர் போர் பண்ணல. உடனே இவர் என்ன பண்றாரு அப்படின்னா இவரை வந்து உபகுப்தர்னு ஒருத்தர். சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். உபகுப்தர் அப்படின்னு ஒரு துறவி. உபகுப்தர்னு ஒரு துறவி. இந்த துறவி என்னன்னா பௌத்த துறவி. சரிங்களா? ஏன்னா இவங்க அப்பா அவர் தாத்தா யாரு? அசோகரோட அப்பா பிந்துசாரரும் அவங்களோட தாத்தா சந்திரகுப்த மௌரியரும் சமண மதத்தை பின்பற்றி இருந்தாங்க. பார்த்தோம் இல்லையா? சமண மதம்.
அசோகரும் அப்ப என்ன மதமா இருந்திருப்பாரு? சமண மதமா இருந்திருப்பாரு. இப்ப அசோகரை சமண மதத்திலிருந்து பௌத்த மதத்துக்கு மாற்றக்கூடிய ஒரு துறவிய பேர் தான் உபகுப்தர். அப்ப யார் அசோகரை மதம் மாற்றான்னு கேட்பாங்க. உபகுப்தர் தான் எப்படி இருப்பாரு? அசோகரை மதம் மாற்றிருப்பாரு. எந்த மதத்திலிருந்து? சமண மதத்திலிருந்து பௌத்த மதத்துக்கு அசோகரை மதம் மாற்றிய அந்த மத குரு பேரு கேட்டா உபகுப்தர். சரிங்களா? இப்போ பௌத்த மதம் மாத்தாச்சு. மாத்தோனே அசோகர் என்ன பண்றாரு அப்படின்னா, மூன்றாவது புத்த மாநாட்டை அறிவிக்கிறார். மூன்றாவது புத்த மாநாடு அசோகர் தலைமையில் பாடாலிபுத்திரத்தில் நடைபெறுகிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். மூன்றாவது புத்த மாநாடு நடத்தியவர் யாருன்னு சொல்லி கேட்டா அசோகர். எங்க? பாடாலிபுத்திரம். அப்ப முதல் மாநாட்டை நடத்தியது யாரு? ஹரியங்க வம்சத்தை சேர்ந்த அஜாத சத்துரு தான் முதல் மாநாடு ராஜகிருகம். இரண்டாவது மாநாடு யார் நடத்தினா? சிசராக வம்சத்தை சேர்ந்த காலஸ்வக வைஷாலிக இரண்டாவது மாநாடு. மூணாவது மாநாடு யார் நடத்துறா? மௌரிய வம்சத்தை சேர்ந்த அசோகர் மூன்றாவது மாநாடு பாடாலிபுத்திரத்தை நடத்துறார். மொத்தம் 4 மாநாடு. பின்னாடி குந்தலவனம் காஷ்மீர்ல கனிஷ்கர் நடத்திருப்பார். அது பின்னாடியே பார்ப்போம். இப்போ இந்த 3வது மாநாடு அசோகர் நடத்துறாரு. அசோகர் நடத்தின பின்னாடி எக்ஸாம்பிள் ஏரியாவில் சரிங்களா, விலங்குகளுக்கு என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா மருத்துவமனை அமைச்சிருப்பார். உலகிலேயே முதலில் விலங்குகளுக்கு மருத்துவமனை அமைச்ச ஒரே அரசர் யாருன்னு கேட்டா அசோகர் தான். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணிருப்பாரு? இவருக்கு பௌத்த மதம் ரொம்ப பிடிச்சிரும். அசோகருக்கு பௌத்த மதம் ரொம்ப பிடிச்சிரும். சரி, பௌத்த மதம் பரப்புவதற்காகவே தன் அவையில அமைச்சர்கள்லாம் வச்சிருப்பார். சரிங்களா? தண்டநாயக்கா, மகா தண்டநாயக்கா சொல்லக்கூடிய அமைச்சர்கள் எப்படி இருப்பாரு? பௌத்த மதம் பரப்புறதுக்காகவே அமைச்சர் அசோகர் தம் கூட வச்சிருப்பார். அசோகருக்கு பையனும் பொண்ணும் உண்டு. பையன் பேர் மகிந்தா, பொண்ணு பேர் சங்கமித்திரை. இவங்க 2 பேரையும் பௌத்தத்தை பரப்புவதற்காக, பையனையும் பொண்ணையும் பௌத்த மதம் பரப்புவதற்காக இலங்கைக்கு அனுப்புறாங்க. சரிங்களா? அசோகருடைய மகன் மகிந்தாவும் மகள் சங்கமித்திரையும் இலங்கைக்கு போறாங்க. அங்க பௌத்த மதம் பரப்புறாங்க. சரிங்களா? ஸோ பின்னாடி மகிந்தாவுக்கு ஒரு மகன் பிறக்கிறாங்க, தசரத மௌரியர். ஸ்கூல் புக்ல ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அசோகரின் பேரனான தசரத மௌரியர் சொல்லி தசரத மௌரியர். இது 2வது பார்ட்ல பாக்குறப்போ கொஞ்சம் டெப்தா பார்ப்போம். சரி, இதுதான் கேரக்டர்ஸ் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ அசோகர் மகன் தசரத மௌரியர்னு சொல்லியிருப்பாங்க. அசோகருடைய பேரன். சரிங்களா? தசரத மௌரியர் இருந்திருப்பாரு. இது இலங்கையில் பிறந்து இந்தியா வந்திருப்பாரு. ஸோ இதுக்கப்புறம் தசரத மௌரியருக்கு ஒரு பையன் இருப்பாங்க. சரிங்களா? கடைசியாக அவர் வருவாரு. அவரு தான் பிரபருத்திரன். கடைசி நபர் அவர் தான். சரிங்களா? அதாவது மௌரிய வம்சத்தின் கடைசி அரசர் பிரபருத்திரன். இந்த பிரபருத்திரனுக்கு முன்னாடி, அதாவது அவங்க அப்பா தாத்தா யாருமே இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி பிரபருத்திரனுக்கு மகன்களும் இல்லை. இந்த பிரபருத்திரன் மட்டும் தனியா ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. பிரபருத்திரன் மட்டும் தனியா ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க தனியா ஆட்சி பண்றத அவரோட கூட இருக்க அமைச்சர், சரிங்களா, அவர் பேரு புஷ்யமித்த சுங்கர். புஷ்யமித்தருங்கிற அவரோட பேரு, சுங்கருங்கிறது அவரோட வம்சம். எப்படி அரியங்க வம்சம், சிசனாக வம்சம் இல்லையா, அந்த மாதிரி சுங்க வம்சம் அவரோட வம்சம். சரிங்களா? இப்போ புஷ்யமித்தர் அப்படிங்கிறது யார் அப்படின்னா இந்த பிரபருத்தனோட அமைச்சர், கூட இருக்க அமைச்சர். இந்த அமைச்சர் யோசிக்கிறாரு, இங்க இருக்க இந்த பிரபருத்தன் தனியா இருக்காரு, அவருக்கு உதவி பண்றதுக்கு யாரும் கிடையாது, அவரை அடிச்சாலும் போரிட்டாலும் கேட்க ஆள் கிடையாது. அப்ப என்ன பண்ணிக்கலாம்? பிரபருத்தரனை போரிட்டு வெற்றி பெறலாம் சொல்லிட்டு தன்னுடைய அமைச்சர் புஷ்யமித்த சுங்கர் தான் என்ன பண்றாரு? பிரபருத்தரனை வெற்றி பெறார். அப்போ புஷ்யமித்த சுங்கரால் பிரபருத்தரன் தோற்கடிக்கப்பட்டு கடைசியாக என்ன வம்சம் வருது? சுங்க வம்சம் இன்னொரு வம்சம் வருது. சரிங்களா? அப்ப அந்த மகரம் முழுக்க முடிஞ்சிருச்சு. மகரத்துல 4 வம்சம்: அரியங்க வம்சம், சிசுநாக வம்சம், நந்த வம்சம், மௌரிய வம்சம். மௌரிய வம்சத்துல சந்திரகுப்த மௌரியர், பிந்துசாரா, அசோகர், மகிந்தா, சங்கமித்திரை, மகிந்தாவோட பையன் தசரத மௌரியர், தசரத மௌரியரோட பையன் பிரபருத்தரன். இவ்வளவு பேர் ஆட்சி பண்ணி அதுல அந்த பிரபருத்தனுக்கு கூட சப்போர்ட்டிங் யாரும் இல்லாதனால பிரபருத்தனோட அமைச்சரான புஷ்யமித்த சுங்கரன் அழைக்கக்கூடிய சுங்க வம்சத்தை சேர்ந்த ஒரு அமைச்சர் என்ன பண்றாரு? தசரத மௌரியரை வெற்றி பெறார். இதோட என்ன முடிஞ்சு? மொத்த மௌரிய வம்சம் முடிஞ்சு. சரிங்களா? இது நம்ம பார்க்கறது பகுதி 1. சரி, நம்ம புரியறதுக்காக இவ்வளவு பேர் இருக்காங்க, எக்ஸாம் பாயிண்டாவது இதெல்லாம் அவங்க பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அடுத்த பகுதி போடுவோம். சரிங்களா? பகுதி 2ல நம்ம பார்க்குறப்போ இது 16 மகாஜன பகதங்கள்ல பகுதி 2 போடுறப்போ இதுல இருக்கிற முக்கியமான சான்றுகள், கல்வெட்டு சான்றுகள், சுதர்சன ஏரி இருக்கலாம், அதிகும்பா கல்வெட்டு இருக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்மளுடைய அசோகருடைய கல்வெட்டு 13 பாறை கல்வெட்டு இருக்கும். 2வது சேர சோழப்படை பற்றி சொல்லியிருக்கோம். 10வது மஸ்கி கல்வெட்டு சொல்லியிருப்பாங்க. 13வது கலிங்கபுரம் பற்றி சொல்லியிருக்கும் கல்வெட்டு. சரிங்களா? ஸோ அதே மாதிரியே ருத்ரராமோட ஜீனகத்து கல்வெட்டு, ருத்ரராமன் இருப்பாங்களே இலங்கை அரசர் ருத்ரராமன். ஸோ அவர் ஒரு கல்வெட்டு வச்சிருப்பாரு. ஸோ அந்த கல்வெட்டுகள்லாம் பின்னாடி சான்றுகளை பார்ப்போம். சான்றுகளை பார்ப்போம். அதே மாதிரியே இவரோட நிர்வாகம் பார்க்கணும், அசோகரோட நிர்வாகம் பார்க்கணும். மற்ற அமைச்சர்கள் யாரு, என்னென்ன அமைச்சர்கள் என்னென்ன பதவி கொடுத்தாங்க, இதுல புத்த மதம் பரப்புறது யாரு பரப்புனாங்க, அவங்க என்ன நாணயத்தை வெளியிட்டாங்க, ஸோ எவ்வளோ வரி போட்டாங்கிறது, இதெல்லாம் இந்த சான்றுகள் நிர்வாகத்தில் அடுத்த பகுதியில் பார்ப்போம். இப்போ நம்ம பார்த்த கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது கேரக்டர்ஸ் 16 மகாஜன மதங்களில் 4 பெருசுன்னு பார்ப்போம். அவந்தி, கோஷலம், மகதம், வக்ஷன் பார்த்தோம். அந்த மகதத்தில் ஒரு 4 வம்சம் இருக்கு: அரியங்க வம்சம், சிசுநாக வம்சம், நந்த வம்சம், மௌரிய வம்சம். அப்போ அந்த அரியங்க வம்ச நிறுவனம் யாருன்னு கேட்டால்
பிம்பிசாராருக்கு அப்புறம் யார் வந்தா? அஜாதசத்ரு. அஜாதசத்ருக்கு அப்புறம் யார் வந்தா? உதயனுக்கு அப்புறம் ஒரு 5 பேர் இருந்திருப்பாங்க. அந்த 5 பேர் எப்படி இருக்க மாட்டாங்க, பெருசா ரூல் பண்ணிருக்க மாட்டாங்க. அப்ப அந்த 5 பேர்ல கடைசி அரசரை ரெண்டாவது வம்சமான சிசுநாக வம்சத்தை சேர்ந்த சிசுநாகர் தோக்கடிக்கிறாரு. இப்ப ரெண்டாவது வம்சம் உருவாகுது, சிசுநாக வம்சம்னு பேரு. சிசுநாகர் இறந்ததுக்கு பின்னாடி அவங்க பையன் காலசோகர் ஆட்சி பண்றாரு. காலசோகர் இறந்ததுக்கு பின்னாடி நந்த வம்சம் வருது. நந்த வம்சத்துல மொத்தம் 9 நந்தர்கள், பேரு நவநந்தன் அர்த்தம். 9 நந்தர்ல முதல் நந்தர் பேர் கேட்டா மகாபத்மநந்தர். அவருக்கு 8 பசங்க சேர்த்து தான் நவநந்தர். அப்ப 9வது பையன் பேர், 8வது பையன் பேரு, 9வது அரசர் பேர் கேட்டா தனநந்தர். தனநந்தரோட காலத்துல முக்கியமான போர்னு கேட்டா அலெக்சாண்டர் படையெடுப்பு. நடைபெற்ற ஆண்டுன்னு கேட்டா 326 கிமு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடி. யாருக்கு கேட்டா அலெக்சாண்டருக்கும் போரஸுக்கும். சோ இப்ப இந்த தனநந்தர காலத்துல தலைமை அரசர், தலைமை குரு யாருன்னு சொல்லி கேட்டா சாணக்கியர். சாணக்கியர் நூல் எதுன்னு கேட்டா அஸ்தசாஸ்திரம். அதுக்கப்புறம் சந்திரகுப்த மௌரியர் வராரு சாணக்கியர் உதவியாளர். சரிங்களா? சந்திரகுப்த மௌரியரை எங்க கூட்டு போறாங்க? சரவண பலகலா. கூட்டு போனது யாருன்னு கேட்டா பத்திரபாபு. என்ன மதத்துக்காரு? சமண மதத்துக்காரு. என்ன நோன்பு? சல்லேகனா, உண்ணாமல் உறங்காமல் இருக்கக்கூடிய நோன்பு தான் சல்லேகனா. இறந்துறாரு. அவர் இறந்த பின்னாடி அவங்க பையன் வந்து வராங்க. இந்த இடத்துல வந்து பிந்துசாரா. பிந்துசாரருக்கு அமிர்தகத சிங்கசேனான்னு பேர் உண்டு, எதிரிகளை அழிப்பவன் பொருள் உண்டு. சரிங்களா? இவருக்கு 7 பசங்க சொன்னது தாரு, அறிஞர் தாரு சொல்லுவாங்க 7 பசங்க சொல்லிட்டு. ஸோ இவங்களுக்கு பின்னாடி யார் வரா? அசோகர் வராரு. சரிங்களா? அசோகர் கலிங்காத்துல போர் பண்றாரு 261 கிமுல. காரணம் கூட போர் பண்ணி போர்ல வெற்றி பெற்ற மாதிரி போர் என்ன பண்ணல, திரும்பவும் போர் பண்ணல. இப்போ சமண மதத்துக்கு, புத்த மதத்துக்கு மாறாரு. அப்ப சமண மதத்துல இருந்து புத்த மதத்துக்கு அசோக மதம் யான்னு கேட்டா உபகுப்தர். மதம் மாறியாச்சு. விலங்குகளுக்கு மருத்துவமனை அமைக்கிறாரு, ரோலுக்கு மரம் அமைக்கிறாரு. புத்த மரம் மரத்துக்காக தன் மகளையும் எங்க அனுப்புறாங்க? இளைஞர் அனுப்புறாங்க. மகன் பேர் மகிந்தா, மகள் பேர் சங்கமித்திரை. திரும்ப யார் வரா? தசரதம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பேரை வராங்க. கடைசி அரசரா பிரபருத்தரான அவருடைய அமைச்சரான புஷ்யம் சுங்கர் என்ன பண்றாரு? கொலை பண்ணிடுறாரு. இதுதான் இதோடைய ஓவர்வியூ. சரிங்களா? ஸோ நமக்கு அடுத்தது என்ன பண்றோம்னா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி வரலாறு பாடங்களாக பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ அடுத்த கிளாஸ் பத்தி பார்ட் 2 இருக்கும். இதுல பாத்தீங்க அப்படின்னா வரலாறு 3ஆ பிரிக்கலாம். வரலாற்று முந்தைய காலம், சரிங்களா, முற்கால வரலாறு சொல்லக்கூடிய வரலாற்று முந்தைய காலம். இதுல ஒரு 6 டாபிக் இருக்கும். சிந்து சமண நாகரிகம், வேத காலம், 16 மகாஜன பதங்கள், சமணம், பௌத்தம். சரிங்களா? குப்தர்கள், அதுக்கப்புறம் வந்து மௌரியருக்கு பின்னான அரசுகள், அந்த சுங்கர்கள், கண்வர்கள், சாத வாகனர்கள், அதெல்லாம் பார்க்கலையா. மொத்தம் ஒரு 6 டாபிக் வந்து வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் வரும். அப்புறம் அடுத்து இடைக்காலம் வரும். சரிங்களா? இடைக்காலம் பொறுத்த வரைக்கும் அதாவது ஒரு காலக்கோடு போடுறோம். எக்ஸாம்பிளுக்கு இதான் காலக்கோடு ஸ்டார்ட் பண்ணுறோம் வச்சுக்கேன். 460 கோடி ஆண்டுகள்ல 460 கோடி ஆண்டுகள்ல இந்த பூமி தொடங்குச்சு. இந்த உலகம் அப்படிங்கிறது 460 கோடி ஆண்டுகள்ல தொடங்குச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் 460 கோடி ஆண்டுகள்ல இந்த உலகம் தொடங்குது. அதுக்கப்புறம் 50,000 ஆண்டுகள்ல மனிதன் தொடங்குறான். 50,000 ஆண்டுகள்ல மனிதன் தொடங்குறான். 8,000 ஆண்டுகளுக்கு முன்பு விவசாயம் தொடங்குது. 5,000 ஆண்டுகளுக்கு முன்பு நாகரிகம் தொடங்குது. இந்த 5,000 ஆண்டு சிந்து சமண நாகரிகம் தொடங்கும் இல்லையா? சிந்து சமண நாகரிகம் அடுத்து கரெக்டா பார்க்க போனா 3300 இருந்து 1900 வரைக்கும் சிந்து சமண நாகரிகம் தொடங்குது. சரிங்களா? சிந்து சமண நாகரிகம் அப்புறம் 1500 இருந்து 600 வரைக்கும் வேத காலம். சரிங்களா? இந்த வேத காலத்துக்கு பின்னாடி அப்படியே நாள் வருது. வேத காலத்துக்கு பின்னாடி புத்தர், சமணம், அதுக்கப்புறம் 16 மகாஜன பதங்கள், மௌரியருக்கு பின்னான அரசுகள், குப்தர்கள். சரிங்களா? கனிஷ்கர் அவங்கள வருவாங்க இல்லையா? குப்தருக்கு பின்னாடி கனிஷ்கர்லாம் வந்துருவாங்க. இந்த 6 டாபிக் முடிச்சா இது முடிஞ்சு வரலாற்று முந்தைய காலம் முடிஞ்சு. இடைக்காலம் பொறுத்த வரைக்கும் 712 இருந்து அதாவது கிபி 712 இருந்து 1707 வரைக்கும் 1707 வரைக்கும். ஏன்னா இதுல முகமது பின் காசிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து இந்தியாவுல வந்திருப்பாரு. இந்தியாவில சிந்து பகுதிக்கு வந்திருப்பாரு. முதல்ல முஸ்லீம் அங்கதான் வந்திருப்பாங்க. அது 712 வந்திருப்பாரு. அதே 1707 முகலாய அரசர்ல கடைசி பேரரசரான அவுரங்கசீப் இருக்காரு இல்லையா? அவர் 1707 தான் தக்கான பகுதியில உயிரிழந்துருவார். தன்னுடைய 96வது வயசுல அவுரங்கசீப் இறந்து போயிறார். அப்ப இந்த இடைப்பட்ட காலம் வந்து இடைக்காலம். சரிங்களா? இதான் இடைக்காலம். அப்ப முன்னாடி பார்த்தது வரலாற்று முந்தைய காலம், இடைக்காலம் வந்து 5 டாபிக் தான். ஃபர்ஸ்ட் டெல்லி சுல்தானியம், 2வது விஜயநகர பேரரசு, 3வது பாமனி பேரரசு, 4வது முகலாய அரசுகள், 5வது மராத்திய அரசு சிவாஜி பாரு. இந்த 5 பார்த்தா முடிஞ்சு. அப்ப நவீன காலம் என்னென்ன பார்க்க போறோம்? அந்த 5 பேர் இருப்பாங்க. ஐரோப்பிய வருகை யாராரு? போர்ச்சுகல், டச்சு, பிரிட்டிஷ், டேனிஷ், பிரெஞ்சு. இந்த 5 பேரு. அதுக்கப்புறம் முக்கியமான போர்கள், நில வருவாய், சரிங்களா, ரைத்து வாரி, மகள்வாரி, நிலையான நில வருவாய் அதெல்லாம் இருக்குமே. அதுக்கப்புறம் விவசாய புரட்சிகள், இண்டிகோ கிளர்ச்சி, கோல் கிளர்ச்சி, பஞ்சாப் புரட்சி, மாப்பிளா கிளர்ச்சி, தக்கான புரட்சி பார்க்கறோம். அது இதுக்கு பின்னாடி முக்கியமான இயக்கங்கள் பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை சமாஜம், சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து ராமகிருஷ்ண மிஷன், அந்த மாதிரியான இயக்கங்கள். அதுக்கு பின்னாடி ஐஎன்சி, இந்திய தேசிய காங்கிரஸ், அதுக்கப்புறம் இந்திய சுதந்திர போர். இவளை பார்த்தா வரலாறு முடிஞ்சு. இது எல்லாத்தையும் சிலபஸை டீகோட் பண்ணி என்ன பண்ண போறோம்? ஒவ்வொரு கிளாஸா நம்ம கொடுக்க போறோம். சரிங்களா? ஸோ அப்போ வரலாறு பாடப்பகுதி பொறுத்த வரைக்கும் இது கரெக்டா 1600 இருந்து
1950 வரைக்கும் இந்த இடைப்பட்ட காலத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன முடிஞ்சு, நவீன கால வரலாறு முடிஞ்சு. அப்போ அந்த 1946 டிசம்பர் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து டில் நவ் இப்போ வரைக்கும் அரசியல் சாசனம் பற்றி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அது என்னவாச்சு, இந்திய அரசியலமைப்பு வந்துருச்சு. சரிங்களா? 1949 நவம்பர் 26 அந்த புத்தகம் எழுதப்பட்டு முடிக்கப்பட்டிருந்தாலும் கூட 1950 ஜனவரி 26 அந்த புக்கு நடைமுறைக்கு வந்திருந்தாலும் கூட இன்றளவும் புதிய புதிய மாற்றங்களும் புதிய புதிய திருத்தங்களும் நம்முடைய சட்ட புத்தகம் ஏற்றுக்கொண்டே இருக்கிறது. அப்போ அதை பற்றி பார்க்கறதுல என்னது, இந்திய அரசியலமைப்பை பார்க்கணும். சரிங்களா? அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தா இந்திய அரசியலமைப்பு. அதுக்கப்புறம் பொருளாதாரம். அப்படியே பொருளாதாரம் பார்க்குறப்போ நம்ம டீட்டெயிலாக டீகோட் பண்ணி பார்க்குறோம். அது மாதிரி பொருளாதாரம் முடிஞ்சு. அதே மாதிரி புவியிலும் அப்படிதான் 460 கோடி ஆண்டுகள் அப்புறம் இந்த பூமி தொடங்கல, இந்த உலகம் தொடங்கிலிருந்து இது வரைக்கும் இருக்க இயற்கை நிகழ்வுகள் எல்லாம் பார்த்தோம்னா இதில் வந்து இந்திய புவியிலும் தமிழ்நாடுகளும் கொஞ்சம் தெளிவாக பார்க்குற மாதிரி இருக்கும். அதை பார்த்தோம்னா என்ன முடிஞ்சு, இந்த சோசியல் சயின்ஸ் புத்தகம் முழுவதுமாக முடிஞ்சு. சரிங்களா? சப்போ வரக்கூடிய காலத்தில் வர வாரங்கள்லையோ வர மாதங்கள்லையோ அடுத்தடுத்த நாட்களில் டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, ஆர்ஆர்பி குரூப் டிக்கான வரலாறு சார்ந்த பாடப்பகுதிகள் வந்து நம்மளோட யூடியூப் சேனலில் கிளாஸ் என்ன பண்ண போகிறோம், அப்லோட் பண்ண போகிறோம். உங்களுக்கோ உங்களுடைய நண்பர்கள் யாராவது நம்ம படிக்கிறாங்க சரிங்களா, லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணோம்னா நம்ம டெலிகிராம் குரூப் இருக்கு, விருதைப்பட்டாளம் இலவச பயிற்சி டெலிகிராம் குரூப் இருக்கும். வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா தமிழ் கிளாஸ் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். சரிங்களா? ஸோ இது ரெண்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஎன்பிசியாக இருக்கட்டும், டிஎன்யூஎஸ்ஆர் இருக்கட்டும், ஆர்ஆர்பி குரூப் டியாக இருக்கட்டும், இந்த தேர்வுகளுக்கு தேவையான இலவச பயிற்சிகளை ₹1 கூட கட்டணம் இல்லாமல் நேரடி பயிற்சிகள் சரிங்களா, அதாவது இணையவழி நேரடி ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கோம். இது போக டெஸ்ட் பேட்ச், ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களோட கான்டாக்ட் நம்பருக்கும் கான்டாக்ட் பண்ணுங்க. டெலிகிராம்லையும் வாட்ஸ்அப்லையும் என்ன பண்ணுங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.